இது அது எல்லாமே பொய்களை கொண்டு இந்த டார்வின் தத்துவம் வந்து முழுக்க முழுக்க விஞ்ஞானத்துக்கு மாற்றமான பொய்களின் மீது நிறுவப்பட்ட ஒரு தத்துவம். இன்னும் சொல்ல போனால் அவருடைய அடிப்படையான விஷயம் என்ன, வாழ்வதற்கு வழி இல்லை என்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்படும் பொழுது ஒரு மாற்றம் வருகிறது அப்படிங்கிறது தான் பேசிக். இப்போ நான் கேட்குறேன், அப்போ அது அந்த பொருள் இருந்தால் தான் வாழ முடியும்னு ஒரு நெருக்கடி வந்தால் அந்த பொருள் உண்டாயிருமா? அதாவது கை இருந்தால் தான் வாழ முடியும்னு ஒரு நெருக்கடி வந்தால் அந்த எண்ணத்தை திருப்பி திருப்பி இந்த இதில் சொல்லுவாங்க, மதங்களில் சொல்லுவாங்கல்ல, உருப்போடுறது, இப்படி உருப்போட்டுக்கிட்டே இருந்தால் மாற்றம் வரும்னு, அந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கை அவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, திருப்பி திருப்பி கை வேணும், பிடிச்சா நல்லா இருக்கும், இப்படி நினச்சிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது அந்த பிள்ளைக்கு போய் பேர பிள்ளைக்கு போய் கொள்ளு பேரனுக்கு போய் கடைசியில் அப்படி மறுபடியும் அந்த கை மாறி வந்துடும் இப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, மனிதன் வாழ்வதற்கு வந்து பகுத்தறிவு இருந்தால் தான் வாழ முடியும் என்ற மாதிரி ஒரு நிலைமை உலகத்தில் எப்போதாவது இருந்ததா? இருந்தால் தான் பகுத்தறிவு இருக்க முடியும். கைக்கு காரணம் சொல்லிட்டீங்க, பகுத்தறிவு இல்லாட்டி வாழவே இயலாது அப்படிங்கிற ஒரு காலம் உலகத்தில் எப்போதாவது இருந்ததா? வாழ்வதற்கு பகுத்தறிவு தேவையே இல்லை. அப்படின்னா எல்லாத்துக்கும் பகுத்தறிவு வளர்ந்துருக்கணும். இன்னும் சொல்ல போனால் எல்லாத்துக்குமே இந்த பகுத்தறிவு இருந்தால் ஈஸியாக வாழும்ல. பகுத்தறிவை கொண்டு நம்மளை பார்த்துக்கிறமே நீங்கள் காரணம் சொன்னீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அனைத்து ஜீவனுக்கும் தானே வேணும். ஏன் அவைகள்லாம் பகுத்தறிவு வரல? அதுக்கும் பகுத்தறிவு வந்து அதனை காப்பாற்றிக்கிறமா இல்லையா? யானைக்கும் பகுத்தறிவு இருக்க வேண்டியானே, பூனைக்கும் பகுத்தறிவு இருக்க வேண்டியதானே? பகுத்தறிவை கொண்டு அது வந்து தன்னை காத்துக்கலாமே, அதுக்கும் தேவை தானே செக்யூரிட்டிக்கு. மனுஷன்ட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அறிவு வேணும் தானே செய்யும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இல்லை, இந்த இதெல்லாம் அது தனித்தனி, இதுக்கு தனி ப்ரோக்ராம், அதுக்கு தனி ப்ரோக்ராம், அதுக்கு தனி. யானைக்கு தும்பிக்கை பெருசாக வச்சுன்னு காட்ட முடியுமா? முகந்து பார்த்து மூக்கை நீட்டி பெருசாக சொல்லுவீங்களா? காரணம் சொல்லுவீங்களா? ஏன் சின்ன மூக்கு வச்சு அங்கே உள்ள இழுக்க முடியாதா? மூக்கை நீட்டி தான் இழுக்க முடியுமா? அப்போ எல்லாம் இதெல்லாம் சும்மா சிலதுக்கு சொல்லும்போது பார்க்க நல்லது மாதிரி தெரியும், பார்த்தீங்களா? அப்படி அது மாதிரி சில ஒரு படம் போட்டு காட்டினார். யாருங்க போட்டு காட்டினாரு? அந்த படம் போட்டு காட்டினார் ஒரு அதை பார்த்து போடுங்க. அந்த படம் போட்டு காட்டுற என்னது பார்த்தீங்களா? கருவறையில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது. அது பொய், அது வந்து வரைஞ்சது. அது என்னது? அது வரைஞ்சது தவிர படம் கிடையாது. வரைஞ்சு எது வேணாலும் வரையலாம். அதை பொய்யின்றாக்கி இந்த பாரு இதானடா கருவில் உள்ள படம், இப்போ உள்ளே போய் படம் எடுத்து காட்டுறான். குரங்கு படத்தை பற்றியா, மனுஷ கருவை பற்றியா, நாய் கருவை பற்றியான்னு படம் எடுத்து காட்டுறான். இது உண்மையா? படம் எடுத்து காட்டாத காலத்தில் ஆற்றா வரை அவர் என்னத்தை கற்பனை பண்ணுறாரு, அப்படி வரைகிறார். எப்படி வரைகிறாரு? கருவில் வந்து மனுஷன் குரங்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் படத்தை வரைஞ்சி, பார்த்தீங்களா? எல்லாம் கருவில் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. அவர் செய்த வரைபடம் இப்படி இருக்குன்னு காட்டுறாரு. அவர் இந்த மாதிரி இருக்குன்னு என்ன செய்யறாரு? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறாரு. அப்போ இது வந்து பொய்ங்கிற நிரூபிச்சுட்டாங்க. இது வந்து வரைஞ்சது, இது கருவில் இருந்து ஸ்கேன் பண்ணி எடுத்த படம் கிடையாது. அப்போ கருவில் அந்த காலத்துலேயும் ஒரு வாழலை. அந்த மாதிரி காலத்தில் ஐடியா பண்ணி என்ன செய்கிறாரு? யானை இப்படி தான் இருந்திருக்கும், குழம்பு இப்படி தான் இருக்கும், நாய் இப்படி தான் இருக்கும்னு வரைஞ்சிக்கிட்டு சரி அப்படி வச்சுக்கணும் பேச்சுக்கு. கருவில் ஒரே வடிவமாக இருக்குது. ஒரே வடிவமாக இருந்தால் பரிணாமத்துக்கு ஆதாரமாக அது. ஒரே வடிவமாக இருந்தால் அதாவது எந்த ஒரு பொருளுமேங்க ஒரே வடிவமாக இருக்குங்க சொல்கிறீங்கல்ல, உள்ள சின்ன பொருள்களாக இருக்கும் ஒரே வடிவமாக தெரியும். விரிக்கும் போது என்னவாயிரும்? வெவ்வேறையாக தெரிஞ்சிடும். இப்போ பூமி உருண்டையாக தான் தெரியும், சந்திரன் உருண்டையாக தான் தெரியும். கிட்ட போய் பார்த்தா அதில் உள்ள மேடு பள்ளம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த சின்ன பொருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே சைஸாக கண்ணுக்கு தெரியலாம். உள்ளுக்கு உள்ளதை உடைச்சி பார்த்தீங்களா? அந்த கருக்குள்ளே என்ன, இதனுடைய கருக்குள்ளே என்ன, அதனுடைய கருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரே மாதிரியாக இருந்துச்சா? அதை வச்சு தான் அந்த முடிவுக்கு வந்தீங்களா? இல்லை, வெறுமனே ஒரு படத்தை பொருள் பார்த்தீங்களா? குரங்குல தான் வந்திருக்கான் மனுஷன். குரங்கு கருவும் மனுஷன் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, நாய் கருவும் மனுஷ கருவும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கண்டா எப்படி? அது போக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட பதிலே கிடையாது. யார்கிட்ட? டார்வினிஸ்டுகள்கிட்ட வந்து இந்த இந்த சில கேள்விகள்லாம் நம்ம கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் இல்லாத அவ்வளோ கேள்விகள் இருக்குது, விரிவாக போயிடும். இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு கேட்டால், இந்த பரிணாமங்கிறது ஒரு செக்ஷனில் நாங்கள் ஒத்துக்கிறணும், அது உண்டு எங்கள் மார்க்கத்தில். இன்னும் சொல்ல போனால் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இருந்தது, நாம் தான் பிரித்து எடுத்தோம்னு குரான் சொல்லுகிறது. குரான் எப்படி சொல்லுகிறது? இன்ன சமாவாத்தி உள்ள காணத்தா ரத்தக்கான் பத்தக்கன் ஆகுமா, வானம் பூமி எல்லா அண்ட சராசரம் ஒன்றாகத்தான் இருந்ததை பிடித்து பிளந்து எடுத்தோம்னு தான் குரான் சொல்லுகிறது. இந்த அறிவியல் குரான் தலைப்பு ரெண்டாவது பேசுவோம், இது எப்படி சொல்ல முடிஞ்சுன்றது. அப்போ எங்களுக்கு இது வந்து நம்பிக்கைக்கு எதிரானது கிடையாது. நாங்கள் நம்பக்கூடிய கடவுள் நம்பிக்கைக்கு எங்களுடைய வேதத்துக்கு எதிரானதெல்லாம் கிடையாது. அதாவது ஒரு பொருள் வெடித்து தான் இதெல்லாம் வந்துச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம், அது ஒரு மேட்ரு இல்லை. ஆனால் இந்த உயிரினங்களை தனித்தனியாகத்தான் கடவுள் படைத்தார். 1-2 சின்ன உருவ ஒற்றுமைகள் இருக்கலாம், 1-2 உருவ ஒற்றுமை இருக்கலாம். அப்போ இதுதான் இதில் உள்ள அடிப்படையான விஷயம். அதனால் இந்த டார்வினுடைய அந்த
10 குரங்கு மனுஷன் ஆகிவிட்டது இதுவரைக்கும் மனித உள்ள வரலாறு எழுதப்பட்ட காலத்திலிருந்து பார்த்து கேள்விப்பட்டிருக்குமா? கேள்விப்பட்டது கிடையாது. அப்போ பரிணாமம்னா அது போய்கிட்டே இருக்கணும். அது முடிச்சவன் யாரு? ஏன் முடிக்கப்பட்டுச்சு? அதனுடைய தேவைகள் அது எழுந்து நடக்க. அப்போ குரங்கு வந்து நடக்கிற நிப்பாட்டிருச்சா? அதுவும் கூணி கூணி நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதுக்கு அந்த ட்ரை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறது. அதனுடைய வாரிசுகளுக்கு அந்த தன்மை ஏன் கடத்தப்படவில்லை? அதுக்கு ஆன்சர் இருக்கா? அப்போ சரி மனிதனி அப்படி நின்று அதுக்கு மேலே போக வேண்டிய இன்னும் எவ்வளோ பறக்க ஆசை. நம்ம பறக்க ஆசைப்படுறோமா இல்லையா? பறக்க ஆசைப்பட்டு தானே ரைட்ஸ் ஒரு விமானத்தை கண்டுபிடிச்சான். பறக்கிற ஆசை மனுஷனுக்கு இருக்கா இல்லையாங்க? உங்களுக்கே கொஞ்சம் கற்பனை பண்ணி தண்ணியில் நடக்கிற மாதிரி அப்படி நல்லா இருப்பா இல்லையா? தண்ணிக்குள்ளே மூழ்கி போகாமல் நடந்து விட அப்படி இருக்கு. அப்போ அது மாதிரி உங்களை மறைச்சு மாற்றிட வேண்டியதானே? அப்படி நினைக்கக்கூடியவங்க மனுஷன் இருக்க தானே செய்கிறான். அப்போ பறக்கணும், இப்படி செய்யணும், பெரிய இப்படின்னு மறைஞ்சிடணும், இப்படி நான் செய்கிறேன். எல்லா மனுஷனும் கற்பனை சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஆசை இருக்கும். என்ன இருக்குன்னு நம்ம இருக்கணும், நம்மளை யாரும் பார்க்கக்கூடாது, மறைஞ்சிடணும், இல்லாமல் போயிடணும். அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அப்படி தான் நீங்கள் நினைக்கிறதுனால நீங்கள் அது மாதிரி ஒரு தன்மையை நீங்கள் எடுத்துருவீங்களா? அப்படி வருமா? அப்போ மனிதன் எவ்வளவோ ஆசாபாசங்கள் மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு லட்சம் வருஷங்களாக அவனுக்குள்ளே வைத்திருக்கிறான். அவனுடைய சந்ததிகளுக்கு இது கடத்தப்படலை. அது மாதிரி மாற்றங்கள் வரலையே. என்ன சில மாற்றங்கள் வந்திருக்கு. சைஸில் முன்ன பின்ன சிலது வந்திருக்கு. அதான் காட்டுவாங்க. பற்றில சின்ன எலும்பு கூடு, பெரிய எலும்பு கூடு, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? ஒன்றுக்கிற ஒன்று நம்ம வாழுகிற நாட்டிலேயே ஒருத்தன் ஆப்பிரிக்காக்காரன் நடு எறும்பு மாதிரி வளர்ந்துருக்கிறான். சில நாள் ஜப்பான்காரன் குள்ளமாக இருக்கான். ஆனால் நம்ம வாழ்கிற காலத்திலே ஒரே காலத்தில் 2 மாதிரி இருக்க தானே செய்கிறான். இது என்ன பெரிய விஷயமா? ஜப்பான்காரன் ஒருத்தனையும் ஆப்பிரிக்காக்காரன் ஒருத்தர் பக்கத்தில் வச்சா என்ன செய்யும்? உங்கள் எலும்பு கொடுக்காது, அது டேலியாக போயிடும். எலும்பு கூடு காட்டுறாங்கல்ல, பார்த்தீங்களா? இது சின்ன எலும்பு கூடு, பருப்பு கூடு, எத்தனை விதங்கள் இருக்கிறதுன்னு காட்டினா அது அங்கே போய் எலும்பு கூட காட்டு. இப்போ காட்டலாம் வேண்டாம், எலும்பு கூட தான் போய் எடுத்து காட்டணுமா? அப்போ இதெல்லாம் வாழுகிற தன்மை, திங்கிற உணவு, அவங்களுடைய வேலைப்பு விஷயங்கள், அதை கொண்டு சில விஷயங்கள் தீர்மானிக்கப்படும். அது வேண்டாம் மாற்றங்கள் இருக்குமே தவிர நீங்கள் என்னத்தை பேசிக்கல வர்றீங்க? இந்த மனிதன்கிற அந்த தன்மை உண்டானதே பரிணாமத்தில். மனிதன் மனிதனாக இருக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இது எப்படி? இது என்ன லாஜிக்? இது என்ன அறிவியல்? அதுதான் உங்கள் கேள்வி. அப்போ வந்து இந்த 2 மேட்டரை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இதில் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? நீங்கள் கலியில் எதுவும் சொல்ல வேண்டியிருக்கா? எப்படி விட்டது? எல்லாம் வந்துருச்சா? சரி, இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். ஆமாம், 2:30 விடலாமா? 2:30 விட்டு பிரேக் எடுத்துக்கிட்டுமா? பிரேக் எடுத்துட்டு அப்புறம் எத்தனை மணிக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். அது வாதங்கள் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோன்னா முதல் மனித ரீதியாக எடுத்துக்காட்டுகள் சொல்லும் போது நீங்கள் வந்து ஆரிஜின் பற்றி பேசல, பிக் பேங் பற்றி பேசல அப்படின்னாரு. பிறகு பிக் பேங் பற்றி ஆரிஜின் பற்றி பேசினதுக்கப்புறம் அதில் ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருக்கு, மேலே ஒரு தலைவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கேன்னு அதை இவங்க எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு அடுத்த கேள்வி வைக்கிறார். இதெல்லாம் பகுத்தறிவு கிடையாது, நாங்கள் சொல்கிற கேள்வி முறை தான் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு சராசரி எளிதாக சொல்ல முடிச்சிட்டார். அடிப்படை என்னன்னா, எப்படி நாங்க இல்லைன்னு சொல்றோமோ இது வரைக்கும் அவங்களும் எப்படி இருக்குன்னு காரண காரியங்கள் இது வரைக்கும் எடுத்து வைக்கல. ஃபண்டமெண்டல் ஒரு இடத்துல கூட எங்களை கேள்வி கேட்கிற தருணம், இது எப்படி உருவாச்சு, இதே உருவாச்சு, ஏன் இதுவா இருக்கக்கூடும், ஏன் இருக்கலாம், இருக்கக்கூடும் என்ற அனுமான கேள்விகள் தான் அவங்க செயலிருந்து வருதே தவிர, இவர் இங்க இருக்காரு, இவர் இதுக்காக ப்ரோக்ராம் போட்டாரு, இந்த ப்ரோக்ராமுக்காக இவ்வளோ மாலிகுல் வந்து சேர்ந்தது, 2 பார்ட்டிகளை அலைன் பண்ணாரு, அந்த ப்ரோக்ராம் எதுக்கு போட்டாரு, ஏன் போட்டாரு, யார் போட்டாரு, அவருக்கு 2 கை இருக்கா, அவருக்கு நம்மள மாதிரி சிந்திக்கிற மூளை இருக்கா, அந்த பரம பொருள்னு சொல்றோமே இல்லை ஆதம் பொருள்ன்றமே அது உருவாக்கத்துக்கான சிந்தனை ஏன் வந்தது, அதை கேள்வி கேட்கறது தான் பகுத்தறிவு. நீங்க வந்து பகுத்தறிவுக்கு நாங்கள் வந்து அறிவியல் ரீதி வந்து எப்போதும் ஸ்டாட்டிக் கிடையாது. இப்போ காலர் நாளைக்கு காளியம்மன் கோயிலில் போய் டயரா செலுத்திட்டு இருந்தாங்க, இப்போ ஐவி ஃப்ளூயிட் கொடுக்குறோம். ஒருவருத்துக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி மாதிரி சொல்ற மாதிரி அறிவியல் எப்போதும் ஆய்வுக்கு உட்பட்டுட்டே இருக்கும். அந்த ஆய்வுகள் பழைய தியரி தான் தூக்கி போடுறாங்க, புது தியரினா வச்சுப்பாங்க. அந்த புது தியரியை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் தான் அதை அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ எல்லாம் இந்த தியரியும் இல்லாமல் ஒரு பரம பொருளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எதாவது தியரி இருக்கா, எங்கே எக்ஸிஸ்ட் ஆனாங்க, யார் எக்ஸிஸ்ட் ஆனா, யார் அந்த இன்டெலெக்ட் டிசைன் எதுக்காக உருவாக்கணும், காரணம் இது வரைக்கும் ஒருத்தர் கூட வைக்கல. அவர் வந்தாரு, உருவாக்குனாரு, அதுபடி தான் நடக்குதுன்னு ஒரு எளிமையான ஒரே வரியில் முடிச்சுட்டு அவங்க வாக்குவாதம் முடிச்சிட்டாங்க. ஒன்று, நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா வந்து சூப்பர் கிளாஸ் பண்ணாரு. ஃபிசிக்ஸ், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட லெக்சர் ரொம்ப அருமையாக பண்ணார். அதாவது அவர் சொன்ன எல்லாமே ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்ததுன்னா, பிக் பேங் தியரினா உருவாக்குன்னு ஒத்துக்கிட்டாச்சு, பாதி கடல் வந்தாச்சு. இப்போ இவ்வளோ நாள் சொல்லிட்டு வந்தது என்ன ஆச்சு அவனு கேட்குறான். இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் சொல்லிட்டு வந்த குரான் முறையில் பிக் பேங் தியரி இருக்கா இல்லையான்னு சொல்றது, நான் அப்புறம் குரான் முறையில் முன்னாடியே சொல்லியிருந்தா என் குரான்லேருந்து பிக் பேங் தியரியை வந்திருக்க கூடாதா, குரானை அனலைஸ் பண்ணிருக்க கூடாது. ஒரு பிக் பேங் தியரின்னு ஒரு அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் புக்கு தான் கிடைச்சது தவிர குரான் கிடைக்கல. அதை அனலைஸ் பண்ணுங்க. ஒரு அபல்ஸ் டெலஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்றாரு தவிர அதுக்கு அடிப்படை புக்கிலேருந்து எடுக்கல. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட இன்டெலெக்ட் டிசைன் பற்றி தியரி இல்லாமல் வேக்யூம் தியரி பற்றி பேசியிருந்தார் அவர் சுயம் தெரிஞ்சுக்கார். அதுக்கும் அவர் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து கடைசியில் கிளைமேக்ஸில் எக்ஸ்பிளனேஷன். இப்போ சயின்ஸ் வந்து ஒரு லைட்
த்ரோ பண்ணோம். இருட்டறையில் லைட் த்ரோ பண்ணுறது தான் சயின்ஸோட வேலையே. எங்கெங்கே இருட்டு இருக்கோ அந்த வெளிச்சம் வந்துட்டு இருக்கும். ஸோ வெளிச்சத்தை விட்டுட்டு இருட்டறையில் இருக்கிற தன்மையை வந்து இருட்டறையில் தான் உங்களுக்கு சொல்ல முடியல, அது பகுத்தறிவை எடுக்க முடியாது. நீங்கள் கேள்வி கேட்குறது ரொம்ப சுலபமான விஷயம். எப்படி வெளிச்சம் அடிக்க போகிறோம், அது அடுத்த ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் ஒரு 300 வருஷம் முன்னாடி நான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன்ஸ்டின் கொண்டு வரல. 1000 வருஷம் முன்னாடி ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிரீஃப் ஹிஸ்டரி டைம் கொண்டு வரல. இப்போ இக்காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக சொன்னனால ஆமா இது இருக்கு, எங்க குரான்ல இருக்குன்னு சொல்றது எந்த விதத்தை நியாயம்? இது இங்க மட்டும் முடியல, அங்க பகவத்கீதையில பரமப்பொருள்னு இதே கான்செப்ட் தான். எல்லாமே ஆரம்பம் பரமப்பொருள். நீங்க சைட் நீங்க டாக்டர் நீங்க சொல்றது எல்லாம் ரைட், பிக் பேங் தியரி ரைட், பரமப்பொருள் தான் காரணம் அங்க ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒருத்தர் தான் லார்ட் ஜீசஸ் தான் காரணம்னு இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஆரம்பமே அறிவியல் ரீதியாக உண்மையை வந்து இவங்க உதாசனப்படுத்த முடியாது. இது ஃபேக்ட், ப்ரூவ் பண்ணியாச்சு, வெளிப்படையாச்சு, அக்செப்ட் பண்ணி ஆகணும். அக்செப்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பரமப்பொருள் இல்லாத ஒரு கான்செப்ட் போயிடுச்சுன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் போயிடும். அப்ப நீங்க எல்லாரும் தெளிவடைஞ்சிருவீங்க. அது வரக்கூடாது. அப்புறம் ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருந்துட்டே இருக்கு, அந்த சயின்ஸ் அந்த வெளிச்சத்தையும் வெளிப்படும் கொஞ்ச நாள் தூரத்தில் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னல எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்களே பிக் பேங் தியரி, லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர். அந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட்டே பிக் பேங் தியரியை ப்ரொடியூஸ் பண்ணதான், ரெப்ளிகேட் பண்ணுது. இன்னொரு 5 வருஷத்துல யூனிவர்ஸ் உருவாகிற குட்டி யூனிவர்ஸ் நம்ம பார்க்க போறோம். அப்பனா அந்த குட்டி பிரபஞ்சத்துக்கு கடவுள்கள் எல்லாம் இந்த அஸ்ட்ரானமர்ஸா, அதான் அஸ்ட்ரானமர்ஸ் எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லாரும் கடவுள் தன்மையை வாய்ந்தவர்களா என்று நீங்கள் கேள்வி கேட்கலாம். எனக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா, அவங்க என்னென்ன இன்டெலெக்ட் படிச்சிருக்காங்க, எதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க, எந்தெந்த தியரியை போட்டிருக்காங்க, எப்படி எப்படி மாடல் டெவலப் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும். அந்த மாடல் அவர் யார் ஒருத்தர் டெவலப் பண்ண சொல்ல, அவர் அந்த மாடல் அவர் எங்கே உட்காந்துருக்கார், எங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியணுமா இல்லையா? அடிப்படையான கேள்வி. எங்கேருந்தோ ஒரு வேக்யூம்லேருந்து நாங்கள் கிரியேட் டெவலப் ஆயிடுச்சு, பிக் பேங் தியரி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு பட்டாசு டிட்டனேட்டர் என்றார். அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கை எங்க நாங்க கேட்கிறோம், அதான் பகுத்தறிவு. அந்த டிட்டனேட்டர் வைக்கிற கையோட சிந்தனை எங்க இருக்கும் கேட்கிறோம், அதான் பகுத்தறிவு. கேள்வி கேட்டுட்டே இருப்போம். நாளைக்கு நான் தான் டிட்டனேட்டர், நான் தான் உருவாக்கினேன், இப்படிதான் உருவாக்குனேன்னு இதே மாதிரி மைக்கு மேடையில் வந்து அந்த இன்டெலெக்ட் டிசைன் சொன்னார்னா வணங்குறோம், நீங்க தான் கடவுள் வணங்குறோம், அதை ஒத்துக்கிறதும் பகுத்தறிவு தான். அது வரைக்கும் இந்த கேள்விகள் போயிட்டே தான் இருக்கும், சண்டை போயிட்டே தான் இருக்கும். அவன் பாட் டார்வின் தியரி பத்தி அசால்ட்டா சொல்லிட்டார். என் ஸ்லைட்ஸ் ஒழுங்கா பார்த்தார கூட தெரியல. குரங்குல இருந்து மனிதன், குரங்குல மனிதன் சொல்லிட்டாரு. திருப்பி சொல்றேன், குரங்குல இருந்து மனிதன் வரல, குரங்குக்கும் மனிதருக்கும் மூதையாத்தர் இருந்திருக்காங்க. சட்ட ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எந்த தளத்திலையும் அறிவியல் ரீதியாக இவர் சொன்ன ஜெனடிக் மெட்டீரியல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னால ப்ரூவ் பண்ணது ஆரிஜின் தியரி. அது ஒன்றும் ரெட்ரோஸ்பெக்டிவ் கான்செப்ட். அது எந்த அறிவியல் மேடையிலாலும் சேலஞ்ச் பண்ணலாம், எந்த சட்ட மேடையிலும் சேலஞ்ச் பண்ணலாம். அது அறிவியல் ரீதியாக ஜெனடிக் மேடையாக உலகத்தால் வல்லுநர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இவர் சொல்றாரு, வாழை பிச்சுட்டே இருந்தாங்க, வாழை உடச்சிட்டே இருந்தாங்க, ஏன் அது மாறலையா அப்படின்னு சொல்றாரு. வாழை பிரிச்சிருக்கு ஆர்டிபிஷியல் செலக்ஷன், அது மனிதனால் அந்த வாளுக்கு வெட்டப்பட்டது. இந்த ஆகஸ்ட் ஸ்விஸ்மேன் பத்தி சொன்னீங்கன்னா அவர் தேரி எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, அவர் லேப்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா வாழையும் வெட்டிட்டு இருந்தார், ஒரு 10 ஜெனரேஷனுக்கு வால் வெட்டுதா இல்லையான்னு. அது ஆர்டிபிஷியல் செலக்ஷன், அது மனிதனால். இப்ப டாக் பிரீட் பண்றோமா இல்லையா, ஒரு பாமரேன் நாயோ ஒரு டாபர்மேனை பிரீட் பண்றோம். அப்புறம் அதே மாதிரி நாய்கள் வரவங்க நீங்க கேள்வி கேட்கலாம். ஆர்டிபிஷியல் செலக்ஷன் நிலைக்காது, இயற்கை நேச்சுரல் செலக்ஷன் வழியாக தான் பரிணாம வளர்ச்சி செயல்படும். நான் சொன்னேன்ல சுற்றுச்சூழல், இவர் சொன்னார் நான் ஆசைப்படுறேன் பறக்கணும்னு எனக்கு ரக்கம் வந்துடாதா, நான் ஆசைப்படுறேன் வந்து உள்ள வந்து டெவலப் ஆகிடும் எனக்கு வந்து கூட வராதாங்க. ஆசை வந்து நிர்ணயிக்கிறது கிடையாது. சுற்றுச்சூழல் ஏற்ப உங்க வாழ்க்கை தரம், உங்களோட ரத்த அணுக்கள் பரமாணுக்கள் தான் இதாகுது. இன்னொன்று சொன்னார், பண்ணிக்கும் இதுக்கும் ஒரு கார்லேஷன் ட்ரை பண்ணார். பரிணாம வளர்ச்சி அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதான் பாதி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணல, பண்ணிலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றாரு. பண்ணிக்கு சொல்லும் போது ரத்தத்தை பற்றி சொன்னார். திருப்பி சொல்றேன், மரபணுக்கள் வழியாக நமக்கும் சிம்பன்சி ஆன்செஸ்டர்ஸ் காமன் ஆன்செஸ்டருக்கும் 2% டிஃபரன்ஸ். இவர் சொன்னார், போன்ஸ் வச்சு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன், எலும்பு வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன்னா, ஏன்னா ஃபாசில்ஸ் பேலண்டாலஜி. நீங்க ஒரு புக்கு வச்சுட்டு நீங்க ப்ரூவ் பண்றீங்க, யார் எழுதுனா அந்த புக்கு, யார் காப்பிரைட் பண்றா, யார் எழுதி கொடுத்தா, யார் டிரைவ் பண்றா அப்படின்னு இங்க ஒரு புக் இருக்கு. அங்க பகவத்கீதை ஒரு புக் வச்சிருக்காங்க, அந்த புக்கு யார் எழுதுனா கூட எனக்கு தெரியாது, யார் எழுதுனா ஊஸ் காப்பிரைட்டிங், யார் ஆத்தர்னு கேட்கறேன் தெரியாது. அங்க பைபிள்னு ஒரு புக் இருக்கு, அது யார் காப்பிரைட் பண்றான்னு ஒரு எவிடன்ஸ் இல்ல. நீங்க ஒரு புக்கை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு இன்டெலெக்ட் டிசைன் சொல்லி நீங்க ஒரு சயின்டிபிக் டிஸ்ட்ராய் பண்றீங்க. நான் காலகாலமாக வருஷ காலமாக எலும்புகள் ஆராய்ச்சியில் அடிப்பறதை நீங்க ஒரே நிமிடம் வந்து தள்ள முடியாது சார். அது அடிப்படையில் ரொம்ப தவறான போக்கு.
ஒரு 2000 வருஷம் முன்னாடி இல்லை ஒரு 1500 வருஷம் முன்னாடி ஒரு புக் ஃபார்மேட் வச்சு இப்போ இருக்கிற நீங்கள் சயின்டிஃபிக் எவிடன்சஸ் அந்த புக்கு வழியாக நீங்கள் தேட பார்க்குறீங்க. ஒரு ஹோலி பைபிள் வச்சு தேட பார்க்குறாங்க, ஒரு பகவத்கீதை கேட்ட பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறது யார் அந்த பகவத்கீதை யார் எழுதுனா, யார் டிரைவ் பண்ணா, எந்த காலகட்டத்தில் வந்தது, யார் எழுதுனா. சரி, தேவதூதன் எழுதுனா தேவதூதன் எப்படி மெசேஜ் பண்ணாரு? SMS பண்ணாரா, செல்ஃபோன் பேசினாரா, இல்லை ஃபேக்ஸ் அனுப்பிச்சாரா, எப்படி அனலைஸ் பண்ணாரு, யார் கையில் வந்து கொடுத்தாரு? அதே மாதிரி பகவத்கீதை யார் எழுதுனா? எங்கேயோ ஒரு கட்டுக்கதையில் கிருஷ்ணன் வந்து சொன்னானா எழுதிட்டாங்களாம். அது எப்படி நம்புறது? ஹோலி பைபிள் யாரா? காலகாலமாக அங்கங்க கடவுள் தூதர் எழுதப்பட்டாராம். ஜீசஸ் எப்படி கடவுள் தூதர் நாங்கள் நம்புறது? அதுதான் ஏன் எதுக்கு அடிப்படையான கேள்வி கேட்கறது தான் பகுத்தறிவு, தவிர சும்மா குற்றம் இதெல்லாம் கிடையாது. அதாவது இயற்கையும் அறிவியலும் இப்போதைக்கு தெளிவுபடாத உள்ள ஏரியாவை வந்து நீங்க கொஸ்டின் பண்ணிட்டு நீங்க பகுத்தறிவை இப்படி பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் தட்ட நினைச்சிட்டு இருந்தோம். யூரிகாகரன் போனதுக்கப்புறம் உலகம் உருண்டே தெரிஞ்சது நமக்கு. ஒரு 100 வருஷம் முன்னாடி நம்ம வந்து சூரியன் வந்து நம்மளை சுத்திட்டு இருக்குன்னு நினைச்சோம். இப்பதான் நம்ம தெரியுது நம்ம தான் சூரியனை சுத்துறோம்னு. இப்ப இவர் சொல்றாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் புக் டெலிவரி ஒரு 10 வருஷமான மாற்றங்கள் தான். பிக் பேங் தியரி இவரை ஒத்துக்கிறாங்களே, அது எப்ப வந்தது? கடந்த 5 வருஷம் தான். அறிவியல் ரீதியாக பல வகையான கண்டுபிடிப்பு முயற்சிகள் வரும்போது உண்மைகள் வெளிப்படும். ஆனா அதெல்லாம் டோட்டல் நம்ப கூடாது. இது ஒரு இன்டெலெக்ட் டிசைன் இருக்கு. இன்டெலெக்ட் எவ்வளவு காலமா எங்களை ஏமாத்திட்டு போறீங்க? ஆட்டு மந்தைங்களை மாதிரி இவர் அடிப்படையா ஃபார்மேட் பண்ணிட்டு நீங்க ஏமாத்திட்டு போறீங்க. கேள்வி கேட்கிறோம் நாங்க, யார் அந்த இன்டெலெக்ட் டிசைன்? யார் எங்க இருக்காரு? அவரு இப்ப எங்க இருக்காரு? டிட்டனேட்டர் வச்சுட்டு அவர் எங்க போயிட்டாரு? இங்க பலக்கணக்கான கஷ்டங்கள் இருக்கே, எங்களுக்கு ஆன்சர் எங்க? அடி மேல அடி ஒரு இனத்தை ஒழிக்கிறானே, அதுக்கு ஆன்சர் என்ன? ஏன் ஒரு ஏழை எப்போது ஒருமையா இருக்கானே, அதுக்கு ஆன்சர் என்ன? எங்க அந்த இன்டெலெக்ட் டிசைன் கேட்கிறோம். ஒரு நேர்மையான வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடி வாங்கிட்டு இருக்கானே, அந்த இன்டெலெக்ட் டிசைன் எங்க போச்சு? அப்புறம் ஒரு இன்டெலெக்ட் டிசைன் வெறும் டிட்டனேட்டர் வேலை மட்டும் பண்ணா அந்த இன்டெலெக்ட் டிசைன் தேவையே கிடையாது. அதுதான் சொல்றது பகுத்தறிவு. இதை உணர்த்துக்காக தான் அறிவியல் மேடையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இவர் டார்வின் தியரி பத்தி ஒன்னு சொன்னார். பரிணாம வளர்ச்சி வந்து அதனால இல்ல, பன்னி வால்வ்னு சொன்னார். ரொம்ப தப்பான கருத்து. பன்னி போர்சைன் வேல்ஸ் இருக்கு சார், பிக் வேல்ஸ். அது வந்து நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி அந்த பன்னியோட வேல்வ் இருதய வேல்வோட சின்ன வேல்வ். அந்த சின்ன வேல்வ் வைக்கனால ஆப்ரேஷன் பண்ணும்போது வேல்வோட ஏரியா சுருங்கிடும். அது கரெக்டாக ஃபிட்டாக வரனால தான் ப்ராஸ்தட்டிக் வேல்வ் யூஸ் பண்ணுறோம், தவிர அதுக்கு ஈக்குவேஷனுக்காக கிடையாது. முன்ன மாடோட வேல்வ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ பன்னியோட வேல்வ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் குரங்கோட வேல்வ் யூஸ் பண்ணாடா? குரங்குங்க பிளட் குரூப் ஒன்றா இல்லைன்னு கேட்டார். மனுஷனுக்கும் உள்ள பிளட் குரூப் வேரியேஷன் இருக்கு சார். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீலினேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து இப்போ கோரிலேட் பண்றாரு. அதாவது வெளிப்படையா ஒரே அடியை அடிச்சுட்டு இதுல பகுத்தறிவு கிடையாது, இது கேள்வி கேட்கறீங்க, தொலைநோக்கு போறாங்க. அதே தான் திருப்பி நாங்கள் கேட்குறோம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் இந்த மேடையில பிக் பேங் தியரியை நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்றது பெரிய நல்ல செய்தியா இருக்கு. தயவுசெய்து நண்பர்களே, போகும்போது ஒரே செய்தி, பிக் பேங் தியரினால தான் உலகம் உருவாச்சுன்னு உங்களால் சொல்லிட்டார். அதை நம்புங்க, அதான் உண்மை. அதுக்கு மேல இன்டெலெக்ட் டிசைன் இருக்கா இல்லையான்னு சொல்றது வெயிட் பண்ணுங்க. பதில் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை எடுத்துங்க. பரிணாம வளர்ச்சி பத்தி தெரியணும்னா எந்த உலகத்திலையும் எங்க வேணாலும் உங்களோட வெப்சைட் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் இருக்கு. எங்க போனாலும் சயின்டிபிக், நான் போட்ட ஸ்லைட்ஸ் எல்லாமே வெளிப்படையா இந்த அரங்குல சொல்றேன். எல்லாம் சயின்டிபிக் டெக்ஸ்ட் புக்ஸ்ல ப்ரூவான தியரியை தான் நான் உங்களுக்கு ப்ராக்டிகலா காமிச்சிருக்கேன். உங்க கிராஃபிக்ஸ் வந்து நான் வந்து லெக்சர் கிளாஸ் எடுக்கிறேன்னாரு. ஆமா, லெக்சர் கிளாஸ் தான். அதனால தான் நீங்க உங்க பள்ளின்னு உங்க பேர் வச்சிருக்கீங்க. ஏன் பள்ளின்னு பேர் வச்சிருக்கீங்க? லெக்சர் கிளாஸ் தான். ஒன்னு லெக்சர் கிளாஸ் தான். மனுஷன் அறிவியல் தளத்துல தெளிவுபடுறதுக்கான லெக்சர் கிளாஸ் தான். தயவுசெய்து சடங்கு சாம்பிரத்தை விட்டுட்டு இன்டெலெக்ட் டிசைன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பகுத்தறிவு வந்து ஏதோ ஒரு ரிலிஜன் மாதிரி கான்செப்ட் சொல்றாரு, அது ஒரு மதம் அப்படின்னு சொல்றாரு. பெரியார் உங்களோட தலைவர் சொல்ல, பெரியார் எங்க தலைவர்கள் யார் சொன்ன? பெரியார் எங்க தலைவர்? பெரியார் எங்க தலைவர்லாம் கிடையாது. அவர் ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டு போனவர் தமிழ்நாட்டில். அதே மாதிரி சாக்ரட்டிஸ் அவர் சொல்லிட்டு போனார் அந்த காலத்துல. உங்க இதுல அபூபக்கர் சொல்றாரு, ஓமர் கய்யம் சொல்றாரு உங்க காலத்துல. அந்த சித்தாந்தங்கள் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் மாடல், தவிர நாங்க வந்து டெய்லி அதுக்கு வந்து கோயிலுக்கு மாலை போட்டுட்டு சாங்கிய சடங்குகள் 4 நேரம் கெட்ட நேரம் பார்க்கறதோ, இல்ல வந்து உங்களை மாதிரி நமாஸ் பண்றதோ, இல்ல கிராஸ் பண்றதோ கான்செப்ட் கிடையாது. எது உண்மைன்னு தெரிவிக்கணும். உண்மை தெரிவிக்கும் மனுஷன் சிந்திச்சுட்டே இருக்கணும். மனுஷனுக்கு பகுத்தறிவு என்னன்னா, பகுத்தறிவு தான் வேறுபடுத்தும் ஒரு மிருகத்துல இருந்து. ஆட்டு மந்தைங்க மாதிரி இருக்கிறதுக்காக பகுத்தறிவு கிடையாது. ஏன் எதுக்கு எப்படி உருவாக்க ஏற்படும் கேள்வி கேட்கறதான ஒரு மனுஷன் மனசுல ஏற்படணும். அந்த கேள்வி கேட்ட பிறகுதான் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மேடை வந்து சொல்யூஷன் வரும்ன்றாரு, சொல்யூஷன் வராது. ஏன்னா வரவே கூடாதுன்னு ஒரு கான்செப்ட்ல அவங்க இருந்து பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்தா இவனால பேசிட்டு பொய்யாயிடும். நான் சொல்றேன், வருவோம். எப்ப உங்க இன்டெலெக்ட் டிசைன் வந்து நேர்ல வந்து நான் தான் இப்படிதான் படைச்சேன், இதான் மாடல், இதான் மேத்தமெட்டிக் சொன்னாரு, சிஸ்டமேட்டிக் மாடல் அப்படின்னு அனலைஸ் பண்ணாருன்னா இதே ஸ்டேஜ் வந்து நான் வந்து சொல்லுவேன், எஸ் அக்செப்ட் உங்களோட இன்டெலெக்ட் டிசைன் தியரி சொல்றேன். அதுதான் பகுத்தறிவு. அப்பதான் இதுக்கு சொல்யூஷன் வரும்.
தயவுசெய்து கருத்தை வந்து உங்க உள்வாங்கி தெளிவுபடுங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் மறுப்பு இயக்கம் இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. முடிந்தவரை உங்கள் கருத்துக்களை கொட்டலாம். நான் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடுறேன். மருத்துவர் சொன்ன மாதிரி கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இருக்கின்றானா, அதுதான் கேள்வி. இல்லைங்கிறதுக்கு நாங்கள் சொன்ன ஆதாரத்துக்கு அவங்க பதில் சொன்னாங்களே தவிர இருக்காருன்னா அவங்க தரப்பில் இது வரைக்கும் சொல்லலை. உங்களுடைய குரான்லேயே என்ன சொல்லியிருக்குன்னா, நான் உங்களுக்கு மிக அதாவது தயவுசெய்து குரானை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் கடவுள் மறுப்பாளர். நான் வந்து என்னுடைய கருத்து ஒன்று தான் அதில் இருக்குது. வந்த உடனே ஐயாவை காமிச்சிட்டேன். என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ 2வது புத்தகம் எழுதியிருக்கேன். அதனுடைய ப்ரூஃப் இது. என்னை சட்டப்படி இந்து என்று சொல்வதனாலும், இந்து மத தர்மப்படி நான் ஒரு சூத்திரன், அதாவது தேவடியா பையன் பிராக்கெட்டில் போட்டிருக்கேன், தேவடியா பையன் என்பதனாலும், மலத்தை மிதித்தால் கூட அந்த இடத்தை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு இந்துவாகிய எங்களை தொட்டால் உடல் முழுவதும் குளித்து சுத்தம் செய்யும் இந்து மத தலைவன் சங்கராச்சாரி போன்றவர்களுக்கும் இந்த நூலை எழுதுகிறேன். என்னை எந்த ஒரு இஸ்லாமியரோ ஒரு கிறிஸ்தவரோ என்னை சூத்திரன் என்று சொல்லுவதில்லை. குளிப்பதில்லை. என்னை தொட்டால் அவர்கள் குளிப்பதில்லை. என்னுடன் உணவருந்துகிறார்கள், தீட்டாவதில்லை. எனவே என்னுடன் நண்பர்களாக பழகும், என்னை மனிதனாகவும் மதிக்கும் மற்ற மதத்துக்காரர்களை பற்றி நான் எழுத தேவையில்லை. என்னுடைய நிலைப்பாடு இதுதான். அதனால் இது கடவுள் இல்லைங்கிறதுனால நாங்கள் எல்லா கடவுளும் இல்லைன்னு தான் சொல்கிறோம். அதுக்கு உதாரணம் சொன்னேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. வண்டியை பூட்டிகிட்டு வரவங்க அத்தனை பேருமே நாத்திகர்கள் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஏதாவது விளையாட்டாக சொன்னாங்க. அப்புறம் வயிற்ற வலிச்சதுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட தான் போகிறோமே தவிர கடவுள்கிட்ட போகிறது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு சொன்னாங்க, மனுஷனுக்கு தான் வயிற்ற வலி வருது, விலங்குகள்லாம் எங்கே போகுதுன்னு ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க. விலங்குகள் ஏன் போகலைன்னா அது கடவுளை நம்புறதில்லை, அது இயற்கையை நம்புது. நீங்கள் ஒரு பசுமாட்டை 10 நாள் பிடிச்சி கட்டி போடுங்க, சாப்பாடு போடாதீங்க, 11ஆம் நாள் அவுத்து விடுங்க, அது மோந்து பார்த்து தான் சாப்பிடும். இந்த இலையை சாப்பிடலாமா, இது சாப்பிடக்கூடாதா, இது உடம்புக்கு எதுனா. நம்ம அப்படி கிடையாது. பிரியாணியா இன்னொரு பிளேட் வை, அங்கே என்னப்பா அது சிக்கனா ஒரு 4 வை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு ஒரு 4 மாத்திரையை போட்டுப்பேன். நமக்கு 6 அறிவு இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சொன்னாங்க, அந்த குரங்குக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அந்த என்ன தான் அதை கண்டுபிடிக்கணும். அதே பயிற்சி அந்த குழந்தைக்கும் கொடுத்துருக்காங்க. அவன் என்ன சொன்னாங்க காமிக்கும் போது, அந்த ஆங்கிலேயன் என்ன சொன்னான், இந்த குழந்தைக்கும் இந்த குரங்குக்கும் பயிற்சி கொடுத்தோம், அந்த குரங்கு சரியாக செய்து நம்மளால் கூட முடியலன்னு சொன்னான். அதை கவனிக்கணும். அவங்க வந்து அந்த குரங்குக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கல. கிளிஜோசியக்காரன் வந்து அந்த காலை ஆட்டினானா அது சீட்டை கொண்டாந்து போட்டுரும். அது கும்பகோணத்தில் பழக்கிற இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு இடம் அந்த கட்டவரில் அப்படி ஆட்டுவான். அதுக்கு அட்டையில் வந்து 18, 19, 20 நம்பர் போட்டிருப்பான். 18 வந்து மெக்கா மதீனா இருக்கும், 19 பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி இருக்கும், 20 பார்த்தீங்கன்னாக்கா மதுரை வீரசாமியோ பழனிசாமியோ இருக்கும். உங்கள் பேர் என்னன்னு கேட்பான். நீங்கள் போய் என் பேர் பழனிசாமி, என் மாமன் ஃபாரின் போவானா அப்படின்னு 1 ரூபா போட்டிங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்து சாமி வர வரைக்கும் அவன் கால் கட்டவரில் இப்படியே வச்சுருப்பான் ஜோசியக்காரன். அந்த 18 பழனிசாமி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அப்போ டக்குன்னு இப்படி கால் கிளி வந்து அவன் காலை பார்த்துக்கிட்டே இருக்கும். சீட்டு எடுக்கும்போது கிளிகளுக்கு எல்லா பக்கமும் தெரியும். அந்த ஒரு நெல் கொடுப்பான். அந்த நெல் வந்து அது விரும்பி சாப்பிடும். நெல் மற்ற நேரத்தில் கொடுக்க மாட்டான், அந்த சீட்டு எடுக்கும்போது மட்டும்தான் கொடுப்பான். அது மாதிரி கிளி பழக்கப்பட்டது. அந்த குரங்கு அப்படி பழக்கப்பட்டது கிடையாது. வெள்ளைக்காரனா அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் சித்திரவதை பண்ண மாட்டான். இன்னொன்று ஐயா சொன்னாங்க, இப்போ இந்த வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைபிள்னு சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஒரு மருத்துவர் சொன்னார். அவர் என்ன சொல்லுவார் கேட்டிங்கன்னா, அந்த பைபிளையும் எங்கள் இறைவன் தான் படைச்சா இருப்பார். இதுக்கு வாதம் தேவையில்லை. நாங்கள் சொல்கிறதெல்லாம் அறிவியல் கண்டுபிடிப்பு. அதுக்கப்புறம் அவங்க முடிவு அதெல்லாம் வந்து இறைவன் தான் படைச்சானா இவ்வளோ பெரிய அரங்கு கூட்டமோ அதே தேவையில்லை. இறைவன் தான் படைச்சானா ஆமான்ட்டு போயிட்டே இருக்கலாம். நாங்கள் எந்த இறைவனும் இல்லைன்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்க இதுலேயே குரான்லேயே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இந்த மைக்கல் உங்கள் குரானில் வந்து 2:186 என்ன இருக்குது, நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன், எவரும் என்னை அழைத்தால் அவ்வழைப்பின் பேரில் நான் விடையளிப்பேன், பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட மிக அருகிலேயே இருக்கிறேன். இது வந்து 58:14 சொல்லியிருக்கு. ரொம்ப கிட்டக்க இருக்கிறாராம். கூப்பிடுங்க, இந்த இடத்துல வந்தாருன்னா நாங்கள் வந்து அல்லா இருக்காருன்னு ஒத்துக்க நான் தயார். இல்லை யாராவது இந்து மதக்காரங்க இருக்காங்க, இந்த கிருஷ்ணா வான்னு சொல்லி கிருஷ்ணா வந்தான்னா நான் வந்து அவன் பாஞ்சாலி புடவை அவுத்தானா, இவன் வந்து கிருஷ்ணா கற்றுனா உடனே வந்து புடவை சப்ளை பண்ணானா. எங்கள் இந்து மதத்தில் இருக்க எல்லா மதமே முட்டாள்தனம் தான். இப்போ ஐயா முதல்ல ஆரம்பத்திலே மருத்துவர் சொன்னார், கலீலியோ வந்து உலகம் உருண்டானார். அவரை கல்லால் அடித்து சித்திரவதை பண்ணி கொண்டாங்க. அதுக்கு முன்னாடி கோபர் நிக்கோல்ஸ் அவர் உலகம் உருண்டானார். அவரையும் கல்லால் அடித்த மதவாதிகள் வந்து உண்மையை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிடிச்ச பிடிவாதத்தை அவங்க காப்பாற்றுறது தான் இருக்குது. இல்லைன்னா இத்தனை நாள் செஞ்சது வீணாக போயிடும்னு. எங்களுக்கு அப்படி கிடையாது. ஐயாட்ட ஒருத்தன் கேட்குறான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே பெரியார்கிட்ட, கடவுள் வந்தால் என்ன பண்ணுவீங்கன்னா, இதோ இருக்காருன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போவேன்ட்டார். அவர் ஒன்று நான் ஒன்று இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் வரமாட்டார் இல்லைன்னு வாதம் பண்ணிடுவோம். பெரியார் அதை சொல்லவே இல்லை. கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு
திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து என்ன பண்ணுவீங்கன்னார், இந்த இருக்காரு அப்படின்ட்டு என் அடுத்த வேலை இருக்குது அதை பார்த்துட்டு போயினார். எங்களுக்கு கடவுளை பற்றி கவலை இல்லைங்க, கடவுள் இருக்காரா இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை. இந்த கடவுளின் பேரால் நம்ம எவ்வளவு நேரத்தை வீண் பண்ணுறோம், எவ்வளவு பணத்தை வீண் பண்ணுறோம். இந்த இந்து மதத்தில் இந்த சாதி கொடுமை முழுக்க அந்த கடவுளின் பேரால் தானே. தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டிங்கிறான். எங்க 60,000 பொண்டாட்டி இருந்தால் ஒரு பெரிய முனிசிபாலிட்டியாக இருக்கும்னா நான் அடிக்கிறான். ஏன்னு கேட்காத. ஆத்திகம் என்ன சொல்லும், இந்த ஐயாவாக இருந்தாலும் சரி நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கேள்வி கேட்காதன்னு சொல்லுவோம். அப்படியே அதில் இருக்கிறத அப்படியே நம்பணும். இந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த காகிதத்தில் எழுதியிருக்கிறத அப்படியே நம்பணும். அறிவியல் நாங்கள் அப்படி கிடையாது, ஐயாவே சொல்லுவார். நாங்களும் அதான் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறத தயவு செய்து யாரும் நம்ப வேண்டாம். நீங்கள் வீட்டில் போய் சிந்தனை பண்ணி பாருங்கள். சரியாக தப்பான்னு எடை போடுற அறிவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே நம்புனா உங்களுடைய மூளைக்கு தான் என்ன அறிவுன்னு ஐயா கேட்டார். நான் சொல்வதை அப்படியே நம்புன்னு சொன்னால் உங்களை அறிவுக்கு நான் வேலை கொடுக்கல. அதனால தோழர்களே, நான் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க. வீட்டில் போய் சிந்தனை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்னாங்க கடவுள் இருக்குங்கிறதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? அவங்க ஒரு வார்த்தை இடையில சொன்னாங்க, நான் சொல்லி இருக்கிறது நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு சொன்னாங்க. யாராவது ஒரு ஆளை எந்திரிச்சு என்ன விளங்கினீங்கன்னு கேளுங்க. யாராவது சொல்லட்டும். இப்போ நீங்கள் சொன்னதில் யாருக்காவது ஏதாவது விளங்கி இருக்கான்னு கேளுங்க. கண்டிப்பாக கேட்க மாட்டீங்க. காரணம் என்னென்னா அந்த பக்தியின் பேரால் வந்திருக்கீங்க. பக்தி வந்தால் புத்தி போயிடும். பெரியார் சொன்னது நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். ஒரு வீடு கட்டும்போது ஒரு செங்கல்ல 2 உடைச்சா எவ்வளோ சத்தம் போடுறீங்க? யோ கல் 2 ரூபாப்பா, என்ன உடைக்கிறேன்னு என்ன அந்த கொத்தனார் அந்த அரைக்கல்ல வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரா இல்லை தூக்கி கடாச போகிறாரா? கிடையாது. அந்த இடத்துல பாதி கல் தான் வைக்க முடியும். அடுத்த வருஷம் வரும்போது அந்த பாதி கல்ல வைக்க போகிறாரு. ஆனால் அந்த வீடு கட்டி முடித்த உடனே உங்கள் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, பாத்தியா ஓதுறேன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணுறீங்க. எங்கள் ஆளுங்க ஒரு பாப்பானை சம்மந்தம்லாம் ஒரு பாப்பானை கொண்டு வந்துச்சு, அவன் நெருப்பை போட்டு கொளுத்தி 200 ரூபா நெய்யை தூக்கி அந்த அடுப்பில் ஊற்றுறான், கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். 2 ரூபா செங்கல்ல உடைச்சப்போ திட்டினவன் 200 ரூபா நெய்யை ஊற்றும்போது கும்பிட்டு இருக்கான். என்ன காரணம்? பக்தி. அதான் பக்தி வந்தால் புத்தி போயிடும். தயவு செய்து புத்தியோட கேளுங்க. பக்தியெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிருக்க வேணா. அந்த காம்பவுண்டுக்கு வெளியே இந்த கிளாஸை விட்டு வெளியே போனோன்னா உங்களுக்கு வரட்டும் பக்தி. நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை. இந்த இடம் வந்து ஒரு சிந்திக்க தூண்டும் இடம். நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுனுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லவே இல்லை. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை எழுதினேன்னு வைங்க, இங்கே உட்காந்து நான் ஒரு புத்தகமே எழுதிடுவேன். ஐயா சொன்னாங்க, இந்த குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தெல்லாம் காட்டு மிராண்டி காலத்தில் கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் அப்படின்னாங்க. கடவுள் என்ன முந்தா நாள் தான் கண்டுபிடிச்சாங்களா? அதுவும் ஆரம்பத்துலேருந்து இருக்குங்க. என்னைக்கு பயம் வந்ததோ அன்னையிலேருந்து கடவுள் தான். அதுக்கு ஐயா ஒரு காரணம் சொன்னாங்க. பாம்பை பார்த்து பயந்தான், பள்ளியை பார்த்து பயந்தான், அதெல்லாம் கடவுள் ஆக்கிட்டான். நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாதான் கடவுளுக்குறோம். இப்போ என் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, ஒரு ஆள் என்னை கத்தியால் இப்படி காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. ஐயோ என்னை குத்துறாதீங்கன்னு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீங்கள் என் வீட்டுக்கு வரும்போது யாருமே இல்லை, நான் பாட்டுக்கு ஒரு செவத்தை பார்த்து என்ன ஒன்றும் பண்ணாத ஐயோ ஒன்றும் பண்ணலன்னா இப்போ என்ன நினச்சிங்க, என்னடா நேற்று நல்லா தானே இருந்தான், என்ன செவத்தை பார்த்துட்டு இவன் பாட்டுக்கு என்ன ஒன்றும் பண்ணாத கத்துறான்னு சிந்திப்பீங்களா இல்லையா? அப்போ இவன் பாம்பை பள்ளியாவது பார்த்து பயந்தான். நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு கடவுள்னு சொல்லும்போது அது கொஞ்சம் விந்தையாக இருக்குது. இது மாதிரி பலது சொல்லிகிட்டே போகலாம். 50 வருடமாக ஒருத்தர் பெரியார்ட்ட கேட்குறான், நீங்கள் 50 வருடமாக கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மக்களுக்கு அறிவு கிடையாதா? ஒரு தடவை சொன்னால் புரியாதான்னு கேட்குறான். அதுக்கு பெரியாரால் மட்டும்தான் அந்த பதில் சொல்ல முடியும். கோவில் திருவிழாவில் மைக் செட்டு போட்டு காவல்துறை என்ன சொல்கிறாங்க, திருடர்கள் ஜாக்கிரதை, உங்கள் பர்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க, உங்கள் நகையை பத்திரமா பார்த்துக்கங்க. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் பார்த்துக்க மாட்டான்னு அர்த்தம். காவல்துறை சொல்கிறான். அதான் பெரியார் சொன்னார், ஏன்பா போன வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணேன், திருடன் ஜாக்கிரதை அனௌன்ஸ் பண்ணேன், இந்த வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணுற, இதுலேயும் பண்ணுற. அப்போ எத்தனை வருஷமாக நீ சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த மக்களுக்கு அறிவு வந்துதா? என் மக்கள் 1 லட்சத்தில் ஒருத்தன் தான், நாத்திகன்கிறவன் 1 லட்சத்தில் ஒருத்தன் தான். ஆனால் பாக்கி எல்லாருமே பக்தர் தான். நீங்கள் பெரிய பெரிய கோயிலுக்கு போங்க, திருப்பதி போங்க, பழனி போங்க, உங்கள் மெக்கா மதீனாலாம் நான் போனது கிடையாது. அங்கே போனால் என்ன எழுதியிருக்கான்? திருடர்கள் ஜாக்கிரதை, உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கொள்ளும். அப்போ என்ன அர்த்தம்? உன் உடமையை நீங்கள் தான் பார்த்துக்கணும், கடவுள் பார்த்துக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. யாரும் கடவுளை ஏற்றுக்கிறது கிடையாதுங்க. சும்மா ஒரு போலித்தனம், ஒரு ஓதப்பட்டது. இப்போ ஐயா சொன்னாங்க, இவங்களுக்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு கற்பிக்கப்பட்டவங்க. எங்கள் வீட்டில் 29 பேர் இன்னைக்கு இருக்கோம். நான் ஒருத்தன் தான் கற்பிச்சிட்டக்காரன். பாக்கி 28 பேரும் 1ஆம் நம்பர் கடவுள் முட்டாள்கள் தான். எங்களுக்கு வந்து பெரியாரும் கற்பிக்கல. இப்போ ஐயா சொன்ன மாதிரி பெரியார் ஒன்றும் எங்களுக்கு பெரிய தலைவனே கிடையாது. அவர் எங்கள் வழியில் முன்னாடியே போயிருக்காரு, எங்களுக்கு முன்னாடியே அவர் போயிருக்காரு, அவ்வளோதான். அவர் சொன்னதை அப்படியே நாங்கள் காப்பி அடித்து பேசுகிறதே கிடையாது. அவருடைய சிந்தனைங்கிறது அறிவை தூண்டி விட்டுருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா முதல் அவர் துணிச்சலாக வெளியே சொன்னவர். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இப்போ பெரியார் வந்து நாளைக்கு கடவுள் உண்டுன்னு கனவுல சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வேலையை பார்த்துட்டு போயாண்டுவோம். அவ்வளோதான் எங்களுடையது. இது இந்த அறிவும் அவர் கொடுத்தது தான். ஆனால் உங்களுக்கு இந்த ஆன்மீகவாதியாக வரவன் எது சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்குவீங்க. அது ஏன் என்னான்னு கேட்கணும். தயவுசெய்து நீங்கள் என்னைக்கு வந்து ஏன் என்னான்னு கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறவர் எந்த பையன் எந்திரிச்சு சந்தேகம் கேட்குறான்னா அந்த பையன் தான் நல்ல மார்க் வாங்குவான். நீங்கள் படிக்கும்போது பார்த்துருக்கலாம். இங்கே யாராவது பெரிய மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்டிருப்பீங்க.
சந்தேகம் கேட்காம அவர் சொல்கிறதெல்லாம் கையை கட்டிட்டு நம்ம சினிமாவிலையும் சினிமா நடிகைகளையும் புத்தி போச்சுன்னா நம்ம மார்க் வாங்க மாட்டோம். அவர் எதை நடத்திட்டு போகிறார் போகும் எதையுமே உன்னிப்பாக இப்போ நான் பேசுகிறேன்னு சொன்னால் தாராளமாக என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டால் தான் நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். ஆன்மீகத்தில் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. தசரதனுக்கு 60,000 பண்ணிட்டா ஆமாம். பஞ்சபாண்டவர் 5 பேரும் ஒரே பொம்பளையை கட்டிக்கிட்டா அவ பேர் அதான் எல்லா மதமும் அவர் சொல்கிறார். இஸ்லாம் தான் அதான் சொல்லியிருக்காரு. எல்லா மதமும் கேள்வி கேட்காத சொல்வதை நம்புன்னு தான் சொல்லியிருக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், உங்களுக்கு எதுக்கு அப்புறம் அந்த மூளை, அப்புறம் இந்த மூளையை வச்சுட்டு நீங்கள் பேசாமல் என்ன பண்ண போகிறீங்க? இது மாதிரி தோழர்களை நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எங்கள் இதெல்லாம் சொல்லுவான், தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்மா இந்து மதத்தில். அவன் என்ன சொல்கிறான், கிறிஸ்துவன் சொன்னீங்கன்னா என் சமூகம் உங்களுக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்குதுமா. உங்கள் இதை குரானில் என்ன சொன்னாக்கா பின்னாடி புடனியில் இருக்காருக்கிறார். எங்கே இருக்காரு? அப்போ கழுத்தை வெட்டுறானே, அப்போ அவரையும் சேர்த்து வெட்டி விட்டானா? எத்தனை இடத்துல வெட்டுறான்? அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நாட்டில் எவ்வளவு குழப்பங்கள் நடக்குது, எவ்வளவு திருட்டு கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது. 30,000 கோடிக்கு போலி பத்திரம் அடித்தானே, அப்போ அங்கேயும் இருக்காரா? சிந்திக்க வேண்டாமா தோழர்களே? 30,000 கோடிக்கு போலி பத்திரம் அடித்தானா நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வளோ வீழ்ச்சி அடையுது. எங்களுக்கு கடவுளை பற்றி கவலை இல்லை, இந்த நாட்டு மக்கள் நிலைமையை பற்றி தான். இன்றைக்கி 30,000 கோடி நீங்கள் யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? எவ்வளோ கஷ்டப்பட்டால் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்க மாதம் 5,000 6,000 சம்பாதிக்கிறாங்க. இந்த மோடி வித்தக்காரன் மேஜிக்காரன் என்ன பண்ணுறான், கடவுள் சிலையை வச்சு தான் ஏமாத்துறான். சின்ன சின்ன சாமி சிலைகளையும் சாமி கதைகளையும் வச்சு தான் ஏமாத்துறான். இதே பிள்ளையார் பால் குடிச்சது நான் 15 வருஷம் முன்னாடி அந்த கோவிலில் அந்த பாப்பானுக்கு 6 லட்ச ரூபா தட்டில் விழுந்து கோயம்புத்தூரில். அதே ஒரு குரங்கு பொம்மையோ ஒரு நாய் பொம்மையோ பால் குடிச்சிருந்தா 4 ரூபா விழுந்திருக்குமா? அப்போ ஒவ்வொருத்தருமே மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்கவுங்க கடவுளை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் ஒரு கடவுள், அவன் ஒரு கடவுள், இவங்க ஒரு கடவுள். நாங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்தெல்லாம் நீங்கள் வெளிப்பட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது விதிப்படி எல்லாம் நடக்கும்னு ஐயா சொன்னாங்க. விதிப்படி எல்லாம் நடக்கும்னா எந்த பிள்ளையும் படிக்க வைக்கக்கூடாது. ஒரு பிள்ளை பிறந்தோன்னே அப்படியே விட்டுறணும். போய் எல்கேஜியில் போய் சேர்க்கறது, அது டாக்டர் சீட்டு கலையிறது, இன்ஜினியர்லாம் அலையவே கூடாது. ஏன்னா விதிப்படி நடக்கும்ல. அப்படியே விட்டால் விதி என்னமோ அது பாட்டுக்கு நடந்து போகுது, யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ காலில் முள்ளு குத்திருச்சுன்னா இன்றைக்கி ராகு காலம்னு சொல்லி யாரும் முள்ளை எடுக்காமல் இருக்கிறது கிடையாது, உடனே எடுத்துடுறாங்க. காரணம் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் மனசில். எத்தனை பேர் இருக்குங்களா இஸ்லாமியர் வந்து என் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடினாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, அவங்கவுங்க வண்டி வாகனத்தை நிப்பாட்டி அதுக்கு வந்து சூடம் சாம்பிராணி காமிச்சு தேங்காயெல்லாம் உடச்சி, நானே போய் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம், அங்கே 3 இஸ்லாமியருமே அவங்க வண்டிக்கெல்லாம் பூஜை போட்டாங்க. நான் கேட்டேன் எப்போ எங்கள் மதத்துக்கு மாறினீங்க அப்படின்னு. இல்லைங்க அது பெரிய தொந்தரவுங்க, பழகி போச்சு அப்படின்னாங்க. அப்போது உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேராசை. நம்ம இந்த இந்து சாமிக்கும் பூஜை போட்டு வைப்போம், ஒருவேளை நம்ம அல்லா சாமி காப்பாற்றலைன்னா நம்ம சாமி காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதானே. அப்போ பேராசை சோம்பேறித்தனம் உண்மையான ஒரு முயற்சியில் தான் அதுக்கெல்லாம் காரணம். இந்த பாருங்க, எல்லாம் ஆண்டவன் தான் படைத்தான், அல்லா தான் படைத்தாரு, கிருஷ்ணன் தான் படைத்தாங்களா. அந்த தண்ணி பாட்டில் இன்றைக்கி 1 லட்சம் பாட்டில் இங்கே சென்னையில் வாங்குங்க. எந்த பாட்டில் மூடியை தூக்கி போட்டாலும் எந்த பாட்டிலுக்குமே சேரும். இந்த பாட்டில் மூடியை தூக்கி எதில் வேணாலும் போடுங்க, இதே பாட்டிலில் போய் போடுங்க, சேரும். ஏன் இந்த கடவுள் படைக்கிறோம்? ஏன் ஒருத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை ஏழையாகவும் ஒருத்தனை நொண்டியாகவும் ஒருத்தனை நல்லவனாகவும் ஒருத்தனை வந்து போலி நோட்டு அடிக்கிறவனாகவும் ஏன் படைக்கணும்? இந்த கடவுள் வந்து எல்லாரையும் சமமாக நல்லவனாக படைச்சா என்ன? ஒருத்தன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறான், ஒருத்தன் வந்து கடைசி மார்க் வாங்குறான்னு. இதுக்கு யார் காரணம்? அப்போ சாதாரண ஒரு இயந்திரம் செய்கிற வேலை இந்த கடவுளால் செய்ய முடியாதா? ஃபீடு பண்ணி அனுப்பிச்சிட்டான் கம்ப்யூட்டரில், சுகந்த பிளாஸ்டிக் விட்டு அந்த டக்குன்னு அடித்து விழுவுது. இந்த பாட்டிலுக்கு இந்த மூடி நான் போடுறான், நமக்கு எல்லாம் எழுதி விட்டார், கிருஷ்ணன் எழுதிட்டான், ஏசு எழுதிட்டான்னு சொல்கிறான். ஏன் இந்த பாட்டிலுக்கு ஏன் அவன் எழுதலை? எந்த மூடியை போட்டாலும் எந்த பாட்டிலுக்கும் சரி, அதுக்கு என்ன காரணம்? அப்போ நமக்குள்ளவே சிந்திக்கிறது கிடையாது. யார் எது சொன்னாலும் அப்போ நாங்கள் எதை சொல்கிறோம் இதை நம்புவீங்க. வெளியே போனோன்னே திரும்ப பள்ளிவாசல்லையோ ஒரு சர்ச்சிலையோ ஒரு இந்து கோயிலையோ போய் மணி அடிப்பான், உடனே அங்கே போய் நின்று இப்படி கன்னத்தில் போட்டுவீங்க. ஏன்னு தெரியாது, ரத்தத்திலே ஊறி போயிடுச்சு. தோழர்கள் இது மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுக்கு இருக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அடுத்த வாய்ப்பும் கொடுக்கணும். சரி, இவ்வளவு தூரம் கடவுளை ஏற்றுக்கிட்ட எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, சாகும்போது நிம்மதியாக சாகுறவங்க யார்? நான் வந்து நோன்பு ஒழுங்காக இருந்தேன், ஒரு நாள் கூட நோன்புலேருந்து நான் தவறல, எச்சியை கூட முழுங்கலை, நான் வந்து பழனிக்கு போனேன், திருப்பதி போனேன், மொட்டை அடித்தேன், இந்த ஊரில் போய் காவடி தூக்கினேன், நான் வந்து ஜெருசலம் போனேன், சிலுவையை சுமந்தேன் அப்படின்னு சொல்கிற மதத்துக்காரங்க சாகும்போது மகிழ்ச்சியோட, அப்பா எனக்கு ஒரு குறையும் இல்லையா, நான் எல்லா கோயிலும் போய் எல்லா இதுவும் பண்ணிட்டேன் அப்படின்னு சாகுறவங்க யாராக இருக்காங்களா? குறை தானே. என்ன பண்ணுறது, பொண்ணுக்கு வந்து சரியான மாப்பிள்ளையே கிடைக்கலிங்க, ஏமாந்துட்டாங்க, அந்த பையன் அயோக்கிய பையன் படிப்பான்னு பார்த்தா படிக்க மாட்டேன்றான்னு ஏகப்பட்ட குறைகள். அப்போ இந்த கடவுள் உங்களுக்கு இத்தனை நாள் என்ன தான் பண்ணிச்சு? உங்களுடைய நேரத்தையும் உங்களை பணத்தையும் பிடுங்கிச்சு, உங்களோட அறிவையும் பிடுங்கிச்சே தவிர இந்த கடவுள் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு? நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருந்தீங்கன்னா அது உங்களுடைய சொந்த முயற்சி. இந்த வீட்டை பூட்டிட்டு வரீங்க, என்ன காரணம்? பக்கத்து வீட்டுக்காரன் நம்பலை, அடுத்த வீட்டுக்காரனை நம்பாதவன் வீட்டை பூட்டி கொண்டு வருவான், கடவுளை நம்பாதவன் கோவிலை பூட்டி கொண்டு வருவான். இதுதான் உண்மை. இதில் ஒன்றும் பெரிய சந்தேகத்துக்கு வேலை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை திரும்ப சொல்லணும். ஏன் நீங்கள் கடவுளை நம்புறவங்க அதெல்லாம் பூட்டாமல் வாங்கினேன் இருக்கான்னு பார்ப்போம். வீட்டில் ஏதாவது செருப்புலேருந்து பீரோ வரைக்கும் போயிடும். இப்போ 2 நாள் ஊருக்கு போய்ட்டு வரதுக்குள்ள எதுவும் நம்ம என்ன புல்லிங் திருடன்னு என்னமோ ஒன்று காமிச்சான் டிவியில். அது மாதிரி நீங்கள் ஐயாவுக்கு செலவு வைக்கிறது முட்டாள்தனம்னு ஐயா சொன்னாங்க.
பெரியாருக்கு சிலை வைக்கிறது முட்டாள்தனம்னு. ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் சிலை வச்சாங்க. சிலை வச்சு ஐயா தான் திறந்தார். ஏன்னா இந்து மதத்தில் வந்து உயிரோடு இருக்கும்போது சிலை வைக்கக்கூடாதுன்னு ஒரு மூட பழக்கம் இருக்குது. பெரியாருடைய சிலை தான் உயிரோடு இருக்கும்போது நிறையா வச்சாங்க. கலைஞருக்கு வந்து வீரமணி வச்சாரு, அதை உடைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் செத்தன்னைக்கு அதை மவுண்ட் ரோடில் அந்த சிலையை உடைச்சிட்டாங்க. அது இப்போ நமக்கு அந்த வேலை கிடையாது. அப்போ அந்த பெரியார் வந்து அந்த சிலையை திறந்து வச்சுட்டு வராரு. வரும்போது அந்த தொண்டர் ஒருத்தர் சொல்கிறார், ஐயா அந்த சிலை பாருங்கள் உங்களை மாதிரியே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னார். அப்போ சொன்னார், ஐயா நீ மேலே பார்க்காத கீழே பாருன்னார். அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கு பாருனார். என்ன எழுதியிருக்கும்? ஐயா சிலை கடியில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பினவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, ஆத்மா பிதர்லோகம் இது எதுவுமே கிடையாது, இதை நம்புகிறவன் மடையன், இதனால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன்னு எழுதினார். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயா சொன்னார், எனக்கு வைக்கிற சிலை அழகாலாட்டி கூட பரவாயில்லப்பா, கீழே இருக்கிற வசனத்தை வந்து தெளிவாக எழுதிருங்க, இல்லைன்னா எனக்கும் அவன் தேங்காய் உடச்சி என்னையும் அவன் கடவுள் ஆக்கிடுவான். இன்றைக்கி புத்தரை கடவுள் ஆக்கிட்டான். புத்தர் உருவ வழிபாடு கிடையாது, நமக்கு அப்பாற்பட்ட சக்தி கிடையாதுன்னு சொன்னவர், அவரை கடவுள் ஆக்கிட்டான். வள்ளலார் ராமலிங்க அடிகள் வந்து உருவ வழிபாடு கிடையாது, ஜோதியை தான் கும்பிடணுன்னாரு, அவரையும் கொண்டு விட்டான். அவரையும் இன்னைக்கு கடவுள் ஆக்கிட்டான். அங்கே வடலூரில் வந்து ஒரு பாப்பா தான் இன்னைக்கு மணி அடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஐயாவுடைய ஆழமான கருத்து என்ன, ஒரு சிலை வைக்கணுங்கிறதோ மாலை போடணுங்கிறதோ மரியாதை செய்யணுங்கிறதோ கிடையாது. இந்த கொள்கை வந்து இன்னைக்கு நீங்கள் இப்போ எங்கள் கருப்பச்சித்தக்காரனுக்கு என்ன பேருங்கிறீங்க, அவன் சாமி இல்லைன்னு சொல்கிற கட்சி எப்படிமா. இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் எடுத்துங்க, 1 நம்பர் நாத்திகர், கடவுள் இல்லைன்னு ஒரு மேடையில் சொல்ல முடியாது. பாண்டியன் எடுத்துங்க, கம்யூனிஸ்ட், 1 நம்பர் நாத்திகர், எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்தவங்க தான். இவர் எடுத்துங்க, கலைஞரை மாதிரி ஒரு நாத்திகன் இன்னைக்கு யாருமே பேச முடியாது. அவர் இன்னைக்கு கடவுள்னு சொல்ல முடியுமா? காரணம் அவங்களுக்கு ஓட்டு தேவை. இந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்கணும், பதவியை பிடிக்கணும், கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் தேர்தலுக்கே புறக்கணிச்சவங்க. நான்லாம் இன்ன வரைக்கும் பூத்தில் போய் ஓட்டு போட்டதே கிடையாது. யாருக்கு போடுறது, யார் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு அந்த பூத்து எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. காரணம் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு அறிவை உண்டு பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து கடவுள் இருக்குன்னு நிரூபித்தா நான் ஏற்றுக்க தயார். அதனால எனக்கு எந்த நேரமும் 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். நீங்கள் ஆண்டவன் இருக்காருன்னு எனக்கு நிரூபிச்சிங்கன்னா, ஆண்டவா எனக்கு ஒரு 50 கோடி கடன் கொடு, நான் என் கிராமத்து மக்களுக்கெல்லாம் நான் ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கணும்னு கேட்பேனே தவிர, ஆண்டவா எனக்கு அரிசி கொடு, பிரியாணி கொடு நான் கேட்க மாட்டேன். எத்தனை பக்தர்கள் வந்து பொது நலத்துக்காக வேண்டவங்க யார் இருக்காங்க சொல்லுங்கள்? என் குறைய தீரு, என் வீட்டில் எந்த பிரச்சனை, என் பையன் ஃபாரினுக்கு போகணும், வீடு கட்டணும்னு வேண்டவங்கள தான் தவிர, நாட்டு மக்களுக்காக விலைவாசியை குறை, இந்த மக்களுக்கெல்லாம் சீக்கு வராமல், இப்போ பன்றி காய்ச்சல்னு புதுசாக ஒரு சீக்கு வந்துருச்சு, இன்னும் அடுத்த வருஷம் என்ன வரப்போகிறது தெரியல. இதெல்லாம் யார் செயல்? எல்லாம் அவன் செயல்னா இந்த சீக்கு வரதெல்லாம் யார் செயல்? இந்த விபத்தெல்லாம் யார் செயல்? மெக்கா மதீனாவுக்கு போனவங்க இந்த பைசாசத்தை அடிக்கிறேன்னு சொல்லி கல்லால் அடித்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னே எத்தனை பேர் அங்கே நசுங்கி செத்து போனாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் யார் செயல்? அப்படி அல்லாஹ் தான் செஞ்சாருன்னா அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும், அதில் வருத்தப்படக்கூடாது, அழுகக்கூடாது. இங்கே பதறாங்க, ஐயோ என் புள்ள போயிடுச்சு, செத்து போயிடுச்சுன்னு. ஏன்? இது அவன் கருணை அல்லவா, கடவுளின் கருணை அல்லவா? எங்கள் ஆளுங்க கருமாதி பத்திரிகைகளை போடுவான், எங்கள் அப்பா சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்று ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக்கிறோமா. செத்து போனதுக்கு சிவன் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கான். இவங்க அப்பாவை தூக்கி ஜென்ரல் மேனேஜராக போட்டான். பத்திரிகைகள் அடிப்பான், கருமாதி பத்திரிகை பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன். சிவன்கிட்ட போய் வேலை பார்க்க என்ன ஆழமான வருத்தம், சந்தோஷப்பட வேணா தானே. இதில் நாம என்ன எழுதுவோம்னா, எங்கள் அப்பா வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரியும். அப்போது கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கைன்னு அவனே சொல்கிறான்ல. கடவுள்கிட்ட போய் வேலை பார்க்கறது வந்து என்ன ஆழமான வருத்தம் என்ன இருக்க முடியும்? ஆகவே தோழர்களே, நாங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ நாங்கள் சொல்கிறத அப்படியே நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறதோ நாங்கள் இங்கே வரவே இல்லை. தயவு செய்து ஓய்வாக இருக்கும்போது, உங்கள் சுய நினைவில் இருக்கும்போது இதெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்கள். அவங்க சொன்னதை சிந்தனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க சொன்னால் நீங்கள் நிறையா தரம் பள்ளிவாசல்லையும் மற்ற இடத்துல கேட்டிருப்பீங்க. எங்கே எதுனா கேட்கணும். இப்போ நான் வந்து ஒரு சர்ச்சில் கிளாஸ் நடத்தும், நான் போய் உட்காந்துருவேன். ஒரு மசூதியில் ஏதாவது ஒரு அரங்கத்தில் வந்து பேசுகிறேன், போய் உட்காந்துருவேன். ஏன்னா எங்கேயாவது கொஞ்சோண்டு உண்மை கிடைக்காதா, நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், ஒரு தேடல் தான், ஒரு ஆதங்கம் தான். ஆனால் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எல்லாம் நான் சொன்னதை நம்பு அப்படி இப்படின்னு நம்மளை கேள்வி கேட்க விடணும். உங்களே உட்கார வச்சு என்னையை உட்கார வச்சு கேள்வி கேட்க விட்டா, நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அது வந்து உரமாக இருக்கும். எப்போ நம்ம வந்து சொல்கிறத வந்து கேட்டுட்டு இருக்கோமோ, அப்போ நம்ம மூளைக்கு நம்ம வேலையே கொடுக்கலன்னு அர்த்தம், நம்ம சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன் மற்ற விலங்குகளெல்லாம் ஐயா சொன்னார் 1.5 கிராம் மூளை, அது இன்றைக்கி வந்து இவ்வளோ பெருசு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய சிந்தனை தான். அதனால தான் இப்போ ஐயா சொன்னார், ரைட் சகோதரர்கள் வந்து ஏரோப்ளேன் தான் கண்டுபிடிச்சான், போயிங் அவன் கண்டுபிடிச்சான். அதெல்லாம் வளர்ச்சி. செல்ஃபோன் வந்தப்போ எவ்வளோ பெருசு இருந்தது, செங்கல் மாதிரி இருக்கும். இதில் ஒரு முளத்துக்கு ஒரு ரேடு ஒன்று நீட்டிருக்கும். அளவுன்னு சொன்னீங்கன்னா 16 ரூபா, அவனுக்கும் போயிடும் நமக்கும் போயிடும். இன்றைக்கி அப்படியா இருக்குது? இதில் பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போனால் அந்த சிம் கார்டை தேவையில்லாமல் வரலாம். எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி. இதெல்லாம் யார் கடவுளாக கண்டுபிடிச்சான்? மனிதன் தான். சிந்திச்சு 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 மர நாற்காலியை வந்து பிளாஸ்டிக் நாற்காலி ஆக்கி, இப்போ இந்த நாற்காலியை வந்து 4 ரோலில் இவ்வளோமே இந்த ரூமில் அடுக்கி போட்டுடலாம். மர நாற்காலிக்கு போட முடியுமா? யார் கண்டுபிடிச்சா? கடவுளா? பிளாஸ்டிக் யார் கண்டுபிடிச்சா? மனிதன்.
இன்னைக்கு தொல்லையாக அந்த பிளாஸ்டிக்லாம் அது வேறு சமாச்சாரம். சும்மா எல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சிக்கிட்டு அவன் கண்டுபிடிச்சான் அவன் செயல்னா அப்போ கொள்ளை அடிக்கிறது அவன் செயல் தான், கற்பழிக்கிறது அவன் செயல் தான், எல்லாம் அவன் செயல்னா நம்ம அதெல்லாம் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனோம். வீட்டுக்கு போகிறீங்க, பீரோ திறந்து கிடக்கு, எல்லாம் திருட்டிட்டு போனால் சரி இதெல்லாம் அவன் செயல், ஆண்டவனா பார்த்து செஞ்சுட்டான் அப்படின்ட்டு வீட்டில் போய் உட்காரோம். செய்கிறோமா? உடனே போலீஸ் ஃபோன் அடிக்கிறோம், ஐயா சாமி எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அவர் மோப்பம் முடிக்கிற நாயை கூப்பிட்டு வராரு காவல்துறை. ஏன்னா ஒரு நாய் தான் திருடனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு யோகியது இருக்குது. ஆகவே தோழர்களே, தயவுசெய்து சொன்னதை யோசனை பண்ணி பாருங்கள். இந்த புரட்சி பாவலர் சொல்லி அவர் இங்கே சென்னையில் தான் இருக்கார், புகழ்ச்செல்வின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. முழுக்க பகுத்தறிவு மட்டும் இல்லை, தமிழ் பற்றும் இருக்கும். இன்றைக்கி அவங்க சாயங்காலம் மாநாடு, இன்றைக்கி நிறைய பேர் வரதா இருந்தாங்க. இன்றைக்கி தனித்தமிழ் மாநாடு சென்னையில், தோழர்கள்லாம் அங்கே இருக்காங்க. அதனால் இப்போ ஐயா பேசிவிட்டு அவங்க மாநாட்டுக்கு போகணும், அதுலேயும் அவங்க கலந்துக்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூடியிருக்கும் சான்றோர்களே, ஆண்டோர்களே, தமிழின போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் இருக்கின்றானா என்ற வினா எழுப்பும் பொழுது இல்லை என்ற விடைதான் வரும். இருப்பவன் எங்கே இருக்கிறான்? 3 லட்சம் மக்களை கொன்று குவித்த ஈழத்தில் எங்கே இருந்தான்? ஆழிப்பேரலை அழித்து பொழுது மக்கள் எங்கே இருந்தான்? உண்ண உணவில்லை, உறங்க உரமில்லை, இருக்க இடமில்லை. எங்கே இருக்கிறான் இறைவன்? கல்லிலா, மண்ணிலா? முகமது நபியை கல்லால் அடித்துக் கொள்ளும் போது எங்கே இருந்தான் இந்த இறைவன்? வீடுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு, கல்லுக்கடை போல வணிகமாக்கிட்டான். பகுத்தறிவு கொள்கையை சிதைத்துவிட்டு, பார்ப்பனை கொள்கையை முடக்கிவிட்டு, மக்களை சிந்திக்க முடியாது, எழ முடியாது, அடிமைகளாக மாடுகளாக மாற்றிவிட்ட இந்த சிந்தனையை உடைத்தெறிய வேண்டும் தோழர்களே. 1400 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த இந்த முகமதிய மதமானது அதற்கு முன்னால் எங்கே இருந்தது? 50,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தமிழ் லெமுரியா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற இடமானது இந்த ஆழிப்பேருக்கடையால் அழிந்து உள்ளது. அப்போ எந்த மதம் இருந்தது? நாம் அனைவரும் தமிழர்கள். ஆனால் தமிழ் மொழியை அடுத்து இன்ஷா அல்லாஹ் என்று கூப்பிடுகிறோம். இறைவன் இருக்கிறான் என்று தமிழில் சொல்லிட்டு போங்களேன். மொழியை சிதைத்து, மதத்தை சிதைத்து, நம்மை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழனுக்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, எந்த ஒரு இழிவான செயலும் அவன் செய்ய மாட்டான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக தோன்றிய அரபு நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மதமானது எத்தனையோ மக்களை ஈர்த்து கவர்ந்து இழுத்து நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சியில் இறங்கியுள்ளது. கிறிஸ்துவ மதம் வேலை நாட்டிலிருந்து வந்த மதம்தான். இந்து என்று சொல்லப்படுகின்ற வைணவம், மாலியம், ஆசிவகம் எல்லாம் வேலை நாட்டிலிருந்து வந்த மதம்தான். தமிழனுக்கு மதம் இல்லை. தமிழன் மதமற்று நல்ல மாண்போடு மானத்துடன் வாழ்ந்திருந்தான். ஒவ்வொருவர் உடலிலும் உள்ள குருதிகள் ஒன்றாக இருக்கிறது, ஒரே வண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் மேலே அணியப்படும் அடையாள சின்னங்களால் நாம் பிரிந்து கிடக்கிறோம் தோழர்களே. தாயும் தந்தையும் கூடவில்லை என்றால் சேய் எப்படி பிறக்கும்? எல்லாம் அவன் செயல் என்றால் சேய் பிறந்து விடுமா? இல்லை முன்னெழுத்தை அவன் பெயர் போட்டு விடுமா? அவன் செயல் என்று நாம் செய்த கொடுமைகள் எத்தனை. மதம் இருக்கு என்று சொல்லுவவர்கள் தான் அடித்துக் கொள்கிறார்கள். மதம் இல்லை என்று சொல்ல அடித்துக் கொள்வதே கிடையாது. ஒருவன் ஆலயத்தை அடித்து நொறுக்குகிறான், இன்னொருவன் மசூதி அடித்து நொறுக்குகிறான். ஆனால் இல்லை என்று சொல்வர்கள் எதையும் அடித்து நொறுக்குவதில்லை தோழர்களே. நல்ல ஒரு மாந்தர்களாக நாம் மீண்டும் எழுந்து வாழ்ந்து மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உண்ண உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் நாம் சிதறிவிடக்கூடாது. 6.5 கோடி தமிழர்கள் நாம் இங்கு இருந்தும் 18 கல் தொலைவில் இருக்க ஒரு இனத்தை காப்பாற்ற முடியவில்லை. தமிழ்நாடு தலைவர் பிரபாகரனை காப்பாற்ற முடியவில்லை. நாம் தமிழர், நம் நாடு தமிழ்நாடு, இந்தியா இல்லை. இந்தியா துணைக்கண்டம், பார்ப்பன பணியா கூட்டங்களின் மொத்த அடிமை கூட்டங்கள்.
எண்ணி செயல்படுவோம். மதம் தவிர்த்து மாந்தனாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இனத்தை கட்டியமைப்போம். இல்லா ஒருவனுக்காய் பொல்லா மக்களாய் செல்லா மாக்களாய் எல்லாம் இழக்கின்றோம் தோழர்களே. அதனை உணர்ந்து நல்லதொரு செயலை நடத்தி நம் இனத்தையும் நம் மொழியையும் மீட்டெடுப்பதும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தோழர்களே. இந்த முதல் கேள்விக்கு விளக்கத்திலிருந்து, அதாவது இன்னும் மீண்டும் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்வார்கள் என்றால், இன்னும் நீங்கள் விளக்கம் சொல்லவே இல்லை, முதல் வெடிப்பில் இருக்க ஒரு காரணம், இதுதான் உங்களுடைய அடிப்படையான அறிவு, அதான் அடிப்படையான கடவுளுக்கான முதல் கேள்வி அதுதான். சரி, முதல் கேள்விக்கு ஒரு அழுத்தம், நீங்கள் வந்து கடவுள் என்று சொல்லலாம். முதல் கேள்விக்கு ஒரு அழுத்தத்தின் பேரில் வந்து ஒரு சக்தியின் பேரால் வெடித்தது என்றால், அந்த முதல் கேள்வி, அதாவது ஒரு லட்சுமியுடைய கொளுத்தி வச்சுட்டு அது வெடிச்ச உடனே அதுக்கு ஒரு ரூல்ஸ் பேப்பர் கிடக்குது, இதுக்கு ஒரு ரூல்ஸ்னு சொல்றீங்க, வெடிச்சதோட சரியா போயிடுச்சா? அதுக்கப்புறம் எவ்வளவு பிரச்சனைகள், அதுக்கப்புறம் எத்தனை உயிர் ஜீவராசி பரிமணிச்சு அவங்க சொல்ற மாதிரி இப்போ இதே மாதிரி இப்ப இருக்கிற மனிதன் மாதிரி இருந்திருந்தானா? இதுக்கு ஏன் கடவுள் வரவே இல்லை? எப்ப வந்தாரு கடவுள்? எந்த செயலை வந்து நேரடியா அவங்க பாக்குற மாதிரி எதை செஞ்சாரு? ஒன்னு நிரூபிக்க சொல்லுங்க, அப்படியே ஒத்துப்போம். இப்போ இருக்கிற செயலுக்கு, அதாவது ஒரே ஒரு பெரு வெடிப்புல தான் கடவுள் இருக்கிறாருன்னா அத்தோட முடிஞ்சு போனா ஓடி போட்டுங்க. அவர் எதுக்குங்க நமக்கு? மனிதன் வாழ்றதுக்கு எந்த விதத்துல ஒத்தனையா இருக்கிறாரு, அதை யோசிங்க முன்னாடி. பகுத்தறிவு அதுதான். அந்த கேள்விக்கு முதல்ல அவங்க பதில் சொல்லணும். பெருவெடிப்புக்கு தான் ஒரு காரணம் கடவுள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கடவுள் தேவையே இல்லை. அதை வந்து நீங்க கடவுள் வேணா சொல்லிக்கங்க, சும்மா ஒரு அழுத்தம் தான் அறிவியல்ல சொல்லியிருக்கு, நீங்க அதை கடவுள்னு சொல்லிக்கங்க, அது ஒன்றும் நமக்கு தேவையில்லை. அதை இன்னும் முழு விளக்கத்தோட இன்னும் குறுகிய காலத்துல சொல்லிடுவாங்க. ஒன்று. இரண்டாவது, அதாவது இந்த பெருவெடிப்புக்கு வந்து ஒரு அழுத்தமான காரணம், வெடிப்புக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய சக்தி, இவ்வளவு பெரிய பூமி எப்படி வந்தது? வெடிப்புக்கு ஒரு அணு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கெல்லாம் சக்திக்கெல்லாம் தேவைன்னா, இப்போ நீங்க நேரடியா பார்க்கிற ஒரு பாக்டீரியாவுக்கும் ஒரு அமீனாவுக்கும் நம்ம இப்போதைக்கு இருக்கிற ஒரு செல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத நிரூபிச்சு காமிச்சாங்க அறிவியல். அதாவது எப்படின்னா, 2 செல்லா பிரிகிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து இவ்வளவு பெரிய மனிதன், கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து ஒரு பெரிய ஆலமரம், கண்ணுக்கு தெரியாத ஒரு மிக குறுகிய ஒரு செல்லிலிருந்து மிகப்பெரிய விஷயங்கள் வரும்போது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சூன்யத்திலிருந்து, அவர் தான் சொல்லியிருக்கா சூன்யம் தோத்து போச்சுன்னு, சூன்யத்திலிருந்து அந்த வெடிச்சதுன்னு அவங்களும் சொன்னாங்க. அதை வேணா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, போட்டு பார்க்கட்டும். அதுக்கு ஒரு சக்தி தேவைப்பட்டுச்சுங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு வந்திருக்காங்க. சூன்யத்திலிருந்து தான் வந்துச்சு. சூன்யத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? வெளி இருந்துச்சு, அண்டவெளி இருந்துச்சு, அதுதான் சூன்யம். அந்த அண்டவெளியிலேருந்து அழுத்தத்தின் பேர்னா, அறிவியல் பூர்வமாக அழுத்தத்தின் பேரினால இந்த உலகம் தோன்றியிருக்கு, அதுதான் உண்மை. இப்போ அந்த அண்டவெளியை வந்து இதுக்கு முன்னாடி இருந்துச்சுல்ல, அப்போ வந்து கடவுள் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்து அண்டவெளியும் அதுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அறிவியல் என்ன சொல்லுது? அண்டவெளியோட அழுத்தத்தில் இருந்து, அதுதான் நாளைக்கு வரும், அண்டவெளியோட அழுத்தத்தில் இருந்து இந்த பூமி தோன்றினுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு காரண கருத்தானா, இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு செல்லில் இருந்து இவ்வளவு பெரிய வரும்போது, கண்ணுக்கு தெரியாத அண்டவெளியிலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு இது வரக்கூடாதா? ஏன்னா அதுக்கோட அளவு வந்து அவங்க எண்ணிக்கைக்கு இல்லாத அளவுக்கு மிக பெருசா சொல்லியிருக்காங்க. அதாவது பல கோடி 30 கோடி இது, அதாவது அறிவியல் விளக்கத்தான் சரியா சொல்லியிருக்காங்க. இப்ப அவ்வளவு பெரிய இதுக்குன்னா அப்ப மிக பெருசா தான் வெடிக்கும் அது. ஏன்னா அதோட பெருசு அண்டவெளி. அந்த அழுத்தம் அதுல ஏற்படும் போது அதுக்கான வெளிப்பாடும் அவ்வளவு சிறப்பாக தான் இருக்கும். அதுக்கான ரூல்ஸ் எல்லாம், ஒரு லட்சுமி வெடி வெடிச்சுட்டு பேப்பர் எப்படி செஞ்சிருக்கு, அங்க ஒரு பேப்பர் கிடக்குது, இதுக்கு ஒரு ரூல்ஸ், எல்லாம் கரெக்டா ரூல்ஸோட தான் வெடிச்சுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு அறிவியலான விளக்கமோ அதே அளவு தான் அவங்க சொல்ற விளக்கமா இருக்க முடியும். எல்லாம் சரிசமமான ஒரு ரூல்ஸுக்கு மாரி தான். அவ்வளவு பெரிய ரூல்ஸுக்கு மேல இருக்கிறவர் எங்க இருந்தாரு? எப்படி இருந்தாரு? எங்கேயாச்சும் வெளிப்பட்டிருக்காரா? வெடிப்புக்கு அப்புறம் எங்க வந்தாரு? வெளியில எப்ப வந்தாரு? சரி, இந்த பூமியை அழகா வந்து இந்த பூமி மனிதனுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, நாளைக்கே போய் நிலவுல போய் இப்ப போய் தான் ஆராய்ச்சி பண்றாங்க, தண்ணி இருக்கான்னு பாக்குறாங்க, போய் 2 நாள் 3 நாள் இருக்காங்க. நாளைக்கே ஒரு 10 வருஷம் 100 வருஷம் இருக்க மாதிரி இருந்தா அப்ப அல்லாஹ்வோட கோட்பாடு பொய்யாயிடுமா? ஆகுமா? ஆகாதா? நிலவில் மட்டும் மனிதன் வந்து பூமிக்காக மட்டும் போல, எப்படி நம்ம வந்து ஒரு ஜீவராசியாக எப்படி ஒரு மனிதனுக்கு எந்த அளவு உரிமை இருக்கிறோ அதே அளவு ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கிறது. மனிதனுக்காக எந்த விதத்திலையும் அவர் வந்து இந்த உலகத்தை படைக்கவே இல்லை. அது சிறப்பு தகுதி. அப்புறம் வந்து மனிதன் வந்து பகுத்தறிவை பத்தி சொன்னாங்க. பகுத்தறிவுல வந்து எப்போ வந்து தேவைப்பட்டுச்சு மனுஷன், அதாவது பகுத்தறிவு இருந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு. அதாவது அடிப்படையில் எவ்வளவு அறிவியல் பூர்வமாக டாக்டர் ஐயா அவர்கள் விளக்கினதை நிச்சயமாக பார்க்கவே இல்லை.
பார்க்காம முன்னாடி அவங்க எழுதின புத்தகத்திலேருந்து அதே மறு விளக்கம், அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தானே வந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிறப்பான விளக்கம் தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். அந்த சிறப்பான விளக்கத்தில் அதாவது எப்போ வந்தாங்க, எந்த சூழ்நிலையில் மனிதன் வந்து பரிமணிச்சு வந்தான் அப்படிங்கிறதையும் அவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்கிறதையும் அவங்க கண்டுக்கவே இல்லை. இதை வந்து நிச்சயமாக நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். இப்போ வந்து போட்டிருக்க இந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் வந்து எந்த கோர்ட்டில் வேணால் நிரூபிக்கலாம். ஏன்னா இது சர்வதேச விஞ்ஞானிகள் பேரில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதை வந்து ஒரு வார்த்தையில் மறுத்துட்டு போகிறதுக்கு ஏன் பல ஆண்டுகளாக அதை ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு எலும்புலேருந்தும் ஒவ்வொரு மூலக்கூறுலேருந்தும் ஏன் இப்போ இருக்கிற ஒரு கார்பனை எடுத்துக்கிட்டு எப்போ வந்து ஒரு வைரத்தோட அது எத்தனை வருஷத்துக்கு முந்தி தோணுதுன்னு சொல்லலாம், ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு அது விண்கல்னு எப்படி சொல்கிறாங்க, அதோட மூலக்கூறு எல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு அறிவியல் பூர்வமான சேர்மம், அதாவது நீர்மம், திண்மம், இந்த மாதிரியான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. அதை ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிச்சிட முடியும். வாழும் தகுதி எப்படி வந்துச்சுன்னா, அதுலேருந்து குரங்குலேருந்து வெளியில் வந்து எப்போ வந்து அவன் ஆயுதத்தை, அதாவது மற்ற ஜீவராசிகள் ஓடி ஒவ்வொன்றுத்துக்கும் வாழக்கூடிய தகுதி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு சிறப்பு தகுதி இருக்குது. ஒரு நாய்க்கு மோப்ப சக்தி இருக்குது, ஒரு புலிக்கு வந்து வேகமாக ஓடக்கூடியதும் விலங்குகளை தாக்கி கொள்ளக்கூடிய தகுதி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சிறப்பு தகுதி இருக்கிற ஒரு ஜீவராசி மட்டுமே இந்த பூமியில் வாழுது. தகுதி இல்லாது இங்கே வாழவே இல்லை. அப்படி ஒன்று காமிக்க பார்ப்போம், அதுக்கு ஒரு தகுதி நிச்சயமாக இருக்கும். அந்த தகுதி மட்டும்தான் இங்கே வாழுது. அந்த பகுத்தறிவு எப்படி வந்துச்சுன்னா, அவன் வந்து மரத்துலேருந்து இறங்கினதுக்கப்புறம் அவனுக்கு எந்த சிறப்பு தகுதியும் இல்லை. ஏன்னா அவனுக்கு எந்த மோப்ப சக்தியோ இல்லை எதிர்த்து போராடக்கூடிய மற்றவங்களும் இல்லை. அவனுக்கு வந்து இருந்தது மூளை. அந்த மூளை என்னன்னா, அதை வந்து ஆயுதத்தை, அதாவது இயற்கையை வந்து அவனோட அறிவியல் பூர்வமாக மாற்றிக்கிட்டு செயல்படுறதுக்கு எப்போ வந்துச்சோ அதுதான் பகுத்தறிவு. அதாவது ஒரு கல் ஆயுதம், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு அம்பா மாறினுச்சு, அதுக்கப்புறம் குகையில் வாழ ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் வந்து மனிதன் வந்து வீடு கட்ட ஆரம்பித்தான், விவசாயம் பண்ண ஆரம்பித்தான். இந்த மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய வரும்போது தான் மற்ற ஜீவராசிகளை கட்டுப்படுத்தி மேலே வந்து மனிதனாக பரிமணித்தான். இதுதான் பகுத்தறிவு. இதை வந்து எந்த சமயத்திலையும் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. படிப்படியாக பல ஆயிரம் ஆண்டுங்க, பல கோடி வருஷங்களாக அது வந்து மாற்றி பரிமணிச்சு இப்போ வந்திருக்கு. இதில் வந்து கடவுள் எங்கேயும் பொருள். பெருவெடிப்புக்கு ஒரே சக்தி தான் கடவுள்னு சொன்னால் அதை அங்கேயே எடுத்துகிட்டு போட்டோம். அதை நீங்கள் கடவுள்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். எப்போ வந்தார், எப்படி வந்தார், எதுக்கு எந்த சமயத்தில் உதவுனாரு, மனுஷனாக வாழ்றதுக்கு எந்த விதத்தில் வந்தார், மனிதனோட கட்டுப்பாடில் அவர் எந்த விதத்தில் இருக்கிறாரு, அப்படியே காமிச்சு விட்டு வெடிச்சு விட்டு போயிட்டா இப்போ நடக்கிறதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு அவர்? கடவுள் வந்து அவருடைய விதியின் பேரில் இல்லை மற்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அவரை கட்டுப்படுத்துறதுலையும் அவர் எந்த விதத்தில் கடவுள் இருக்கிறாருன்னு கொஞ்சமாச்சும் அதை சொல்லி காமிக்கணும். அப்போ தான் கடவுள் இருக்கிறான்னு கொஞ்சமாச்சும் அறிவியல் பூர்வமாக ஒத்துக்க முடியும். அதுதான் உண்மையாக இருக்கட்டும். தட்டி வேகமாக அதாவது அவங்க வந்து சத்தமாக பேசுறது மூலயமா கடவுளை நிரூபிச்சிட முடியாது. அறிவியல் பூர்வமாக மனிதனோட வாழ்க்கையில் எந்த விதத்தில் ஒரு உதவாங்க சொல்லுனா தான் கடவுள் இருக்கிறதா ஒத்துக்க முடியும். நாலரை அப்போதான் டைம் சரி தான் உள்ளே வரணும். பேட்ச் இல்லைன்னு சொன்னால் திரும்பி உள்ளே விடப்படாது. இறைவன் இருக்கின்றானா, இந்த பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டதா, தானாக உருவாகியதா என்ற தலைப்பின் கீழே நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். முதலிலே ஒரு அடிப்படையான விஷயத்தை பார்வையாளர் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே தான் பேசிக்கிற கூடாது. என்னங்க எல்லாரும் சொல்லிக்கிறேன், இந்த விதி உங்களுக்கு தெரியலை, உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளவே கூடாது யாருமே. அப்போ இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள் மறுப்பு அமைப்பின் சார்பாக வந்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு பகுத்தறிவு எல்லைக்குள்ளே நின்று விவாதிக்கவில்லை. இதுதான் முக்கியமான அடிப்படை. அவங்களுக்கு பகுத்தறிவு உண்டாலும் என்னன்னு தெரியல, கடவுள் மறுப்புங்கிற ஒரு தவறான கொள்கையை மனசில் வைத்துக்கொண்டு பகுத்தறிவுக்கு வெளியே நின்று கொண்டு தான் கடவுளை மறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எடுத்து வச்ச அந்த முந்தின அமர்வுல எடுத்து வச்ச வாதங்கள் ஒன்று ஒன்றையா சொல்லி அதில் என்னவாவது பகுத்தறிவு இருக்குதா, ஒரு பகுத்தறிவு உள்ளவர்கள் கேட்கிற கேள்வியைத்தான் அவர்கள் கேட்டிருக்கிறார்களா என்பதை நான் ஆதாரத்தோடு ஒன்று ஒன்றா நிரூபிப்பேன். முதலாவதாக இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் 4 தலைப்புகளாக நாங்கள் விவாதத்தை வகைப்படுத்தியிருக்கிறோம். ஒப்பந்தம் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், முதல் தலைப்பு கடவுள் இருக்கிறானா இல்லையா, இதுதான் தலைப்பு. அதே நேரத்தில் வந்து கடவுள் ஏன் ஏழையை படைத்தார், கடவுள் ஏன் வறுமையை படைத்தார், கடவுள் ஏன் கஷ்டத்தை கொடுத்தார் என்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமே, ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறோம். 4 தலைப்புகளில் அது ஒரு தலைப்பும் இருக்கிறது. அப்போ முதல்ல நீங்கள் எதுக்காக இதை வச்சோம் தெரியுமா, நீங்கள் கடவுள் இருக்கிறாராங்கிற டாப்பிக்கிலேருந்து டைவர்ட் ஆகி நீங்கள் அந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாத கேள்விகளை கேட்கக்கூடாது என்பதற்கு தான் அந்த தலைப்பை தனியாக வச்சு இருக்கிறோம்.
ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கடவுள் இல்லைன்னு சொல்ல வந்தவங்க கடவுள் இருப்பாரேயானால் ஏன் வறுமை இருக்கிறது, கடவுள் இருப்பாரேயானால் ஏன் கொள்ளை நடக்கிறது, கடவுள் இருப்பாரேயானால் இது பகுத்தறிவான வாதமா? அப்ப முதல்ல கடவுள் இருக்கிறானாங்கிற தலைப்புல அதுக்குரிய காரண காரியங்களை முன் வச்சு சொல்லணும். இதான விவாதம், இதான பகுத்தறிவு. அப்ப நாம என்ன பகுத்தறிவுல கேட்டோம்? இந்த பிரபஞ்சம், நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இதற்கு அவர்கள் பதில் சொன்னார்களாம். நம்ம என்ன கேட்டோம்? இந்த பெருவெடிப்பு கொள்கையின் பிரகாரம் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கிறது? இந்த அண்ட சராசரங்கள், இந்த பேரண்டம், இந்த யூனிவர்ஸ் இது ஒன்றுமில்லாமல் இருந்து திடீரென வெடித்து அதிலிருந்து உண்டானது. இதுதான் இப்ப கண்டுபிடிச்சு நீங்களும் புதுசாக தான் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். உங்க பெரியார் சூரியன் தான் வெடிச்சு செதறிச்சு உண்டாடிச்சுன்னு சொன்னாரு. அதுல இருந்து மாறி இப்ப புதுசா நினைச்சுக்கிட்டீங்க பிரபஞ்சம் பெருவெடிப்பு கொள்கை தற்போது ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். நாங்க ஆரம்பத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சரியா? இப்பதான் என்னமோ ஒரு சொல்ல மாதிரி இப்பதான் நம்ம அந்த கொள்கையை மாற்றி கொண்ட மாதிரி ஒரு வாதத்தை வச்சார். அதுக்காக சொல்றேன். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, ஒன்றும் இல்லாததிலிருந்து எதுவும் உண்டாகும் என்பது பகுத்தறிவா என்பதற்கு அறிவியல் இருக்கிறதா? அறிவியல் ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரியிலிருந்தும் ஐன்ஸ்டீனுடைய கண்டுபிடிப்பிலிருந்தும் நமக்கு தெரிய வருவது என்ன? ஒன்றுமில்லாததிலிருந்து ஒன்றும் உண்டாகாது. எந்த ஒரு பொருளையும் சக்தியையும் உண்டாக்கவும் இயலாது, அழிக்கவும் இயலாது, மாற்றி அமைக்கத்தான் இயலும். இதுதான் விஞ்ஞானம், இதுதான் அறிவியல், இதுதான் பகுத்தறிவு. அப்ப இந்த பகுத்தறிவு அறிவியல் என்று நீங்க எதை உலகம் இதான் அறிவுக்கு நெருக்கமானது என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ, அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அந்த விதியில இருந்து நாங்கள் கேட்கிறோம். சூனியம் ஒண்ணுமே இல்லைங்கிறீங்க, இல்லைங்கிறதுல இருந்து ஒன்று எப்படி வரும்? இல்லைங்கிறது வராது. இல்லாததிலிருந்து உலகம் எதுவும் வராது. இது ஒண்ணு மாறலாம், அது வேற ஒன்னாக மாறலாம், பெருசாகலாம் சிறுசாகலாம். ஒண்ணுமே இல்லை உண்டாயிருச்சுங்கிறது இருக்குது. இது அறிவியல் இல்லை. அப்படி உண்டா இருக்குமையானால் அதை வேற ஒரு சக்தி தான் உண்டாக்கி இருக்க வேண்டும். அது என்ன? இல்லைன்னா அறிவியல்ல காரணம் சொல்லுங்க. ஒண்ணு சூனியத்திலிருந்து உண்டாவதற்கு அறிவியல்ல காரணம் சொல்லுங்க. அறிவியல்ல காரணம் இல்லை என்றால், உங்களுக்கு சொல்ல முடியவில்லை என்றால், ஒரு சின்னஞ்சிறிய ஒன்றுமில்லாத பொருளிலிருந்து இவ்வளவு பயங்கரமான அதிசயங்களும் அற்புதங்களும் ஆற்றல்களும் நிறைந்திருக்கிற இந்த கணக்கு வழக்கு இல்லாத பிரபஞ்சங்கள் எப்படி உருவானதுன்னு தானே கேட்டேன். திருப்பி திருப்பி அவரும் கேட்டார், நானும் கேட்டோம்ல. அவங்களுடைய 3/4 மணி நேரத்து உரையில இதுக்கு பதில் சொன்னாங்களா? இதுக்கு பதில் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க? இருந்தா கொண்டாந்து காட்டுங்க, காட்டினா ஏத்துக்கிட்டு போறோம். காட்டி ஏற்றுக்கொள்வதை விட சிந்தித்து ஏற்றுக்கொள்வது சிறந்தது. அந்த கடவுளை நான் தான் படைச்சேன்டா ஒத்துக்கிட்டு போறோங்கிறாரு. அப்போ ஒத்துக்கிற கூடாதுன்னு நாங்க சொல்றோம். அவர் தான் கடவுளான்னு செக் பண்ணணும்ல. அப்ப சொல்வதிலையாவது சந்தேகம் இருக்குங்க. நான் கேட்கிறேன், இதை ஒருத்தர் படைச்சாருங்கிறேன். எது பகுத்தறிவான யோசிச்சு பாருங்க. இதை ஒருத்தர் படைச்சாருங்கிறேன், அவனை சொல்ல சொல்லு, அப்பதான் ஒருத்தர் சொல்றாரு. இல்லைங்க, இப்ப இது இருந்தா படைச்சானே இருக்குன்னு தன்னாலே உண்டாவும் நான் சொல்றேன். எது பகுத்தறிவு? அவர் சொன்னா தான் ஒத்துக்கிறது பகுத்தறிவா? இது படைச்சு இருப்பான்னு இதான கேள்வி. பகுத்தறிவுடைய கேள்வி என்னன்னு கேட்கிறேன் நாங்க. நீங்கள் ஊட்டப்பட்ட ஒரு குருட்டு பக்தியை பகுத்தறிவு நினைத்து கொண்டு கேட்கிறீர்களே தவிர, பகுத்து உணர்கிற அறிவு பிரகாரம் எந்த கேள்வி பகுத்தறிவானது? அப்போ ஒண்ணும் இல்லாதது எப்படி உண்டாகும்? கேள்வி என்ன? இது ஒரு பொருள் இருக்குது, இருக்கிறத படைக்கிற விஷயம் வேற. நீங்க எதை சொல்றீங்க? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, படம் போட்டு காட்டினீங்க, ஒண்ணுமே இருந்தது இல்ல, எதுவுமே இல்லை, திடீர்னு வெடிச்சு உண்டாகி விட்டது. அது எது வெடித்தது? அது திடீர்னு எப்படி உண்டாகும்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? இதுக்கு அறிவியல்ல எந்த ஒரு ரீசனும் சொல்ல முடியவில்லை. அப்ப நம்ம எந்த கால்குலேஷன் பகுத்தறிவு பிரகாரம் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோமோ அது பூரா தோற்று போய் என்ன இருக்குது? நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கிறது என்பதுதான் அறிவியலிலிருந்து விளங்க வேண்டிய ஒரு முடிவா? ஆளை கொண்டாந்து நிப்பாட்டினா தான் நம்புவேங்கிற அறிவியல். இது அறிவியல் கேள்வியா? அறிவியல் நின்று நீங்க பேசுறீங்களா? உணர்ச்சி அடிப்படையில் பேசுறீங்களா? உங்களுக்கு சொல்லி தந்த பாடத்தின் அடிப்படையில் பேசுறீங்களா? அறிவியல் படி இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? வாழ்க்கையில் உங்கள்ட்ட ஒரு அந்த மாதிரி கேள்வி கேட்ட அறிவாளின்னு ஒத்துக்குருவீங்களா? தாமஸ் ஆல்வா கரண்டை கண்டுபிடிச்சார், நீங்கள் தான் சொன்னீங்க. தாமஸ் ஆல்வா சொல்ல சொல்லு நாங்கள் கேட்டோமா? அது பகுத்தறிவா? அப்போ கண்டுபிடிச்சானு என்று சொன்னால் கண்டு இருந்தால் கண்டுபிடிச்சு தான் ஆகணும், அதுக்காக சொல்றது. அப்போ இந்த கேள்வியை அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டு, நம்ம என்ன கேட்குறோங்கிறதையே மறந்துட்டு அல்லது மறைச்சிட்டு, ஆகா இவ்வளவு நாளாக நம்ம சொல்லிக்கொண்ட வாதம் அடிபட்டு போயிருச்சுன்னு சொன்னால் நம்ம பகுத்தறிவாளர்னு தூக்கி வச்ச இமேஜ்லாம் போயிருமே என்பதற்காக வேண்டி வலிந்து தானே நீங்கள் சொல்றீங்க.
அதனால தான் 3/4 மணி நேரத்தையும் பயனற்றதுக்கு செலவு பண்ணீங்க. 3/4 மணி நேரம் என்னென்னதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க நான் சொல்றேன் பட்டியலை. இந்த வாதத்துக்கு தலைப்புல ஒருத்தனுக்கு நேரம் பத்தலன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, 3/4 மணி நேரத்தையும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, நேரம் இல்லைங்களாம். இந்த தலைப்புக்கு அறவே சம்பந்தம் இல்லாத எத்தனை விஷயங்களை நேரம் போக்குவதற்காக சொன்னார்கள் என்று சொன்னால் அதுல என்னென்னலாம் சொன்னாங்க நான் பின்னாடி பட்டியல் போடுவேன். இதுல என்ன இந்த விவாதத்துக்கு என்ன சம்பந்தம் ஒன்றுனா கேட்பேன், உங்களுக்கே தெரியும். அப்ப இதுதான் பாயிண்ட். அப்ப ஒண்ணுமில்லாதிலிருந்து படைக்கப்பட்டது என்பது அறிவியல், ஒண்ணுமில்லாதிலிருந்து படைக்க முடியாது என்பதும் அறிவியல், ஒண்ணுமில்லாதிலிருந்து ஒன்று உண்டாகாது என்பதும் தான் அறிவியல். அப்ப அறிவியலை கணக்கு பண்ணி லாஜிக் அங்க பயன்படுத்தணுமே தவிர அறிவியல் கடவுள் இருக்குன்னு